எல்லாருக்கும் குட் ஈவினிங். ஓகே. எஸ் சார். நீங்கள் கமெண்ட்ல ஏதாவது போடுங்க. வாய்ஸ் ஏதாவது லோவாக இருக்கு அப்படி ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ல வந்து எனக்கு போடுங்க. நான் பார்த்துட்டு தான் இருப்பேன் நான். ஓகே. நம்ம இன்னைக்கு வந்து இன்னையிலேருந்து தான் ஆரம்பிக்கிறோம் நம்ம கிளாஸு. இதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு கிளாஸு. நான் உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கிறப்ப உங்கள் கமெண்ட்டையும் நான் வந்து பார்த்துட்டே தான் இருப்பேன் நான். இதை நம்ம எடுத்துருவோம். 7 PM 7 PM ஆயிடுச்சு. ஓகே. டெலீட் பண்ணிடும். ஓகே. ஃபஸ்ட்டு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து நான் கொடுத்துட்றேன் நான். நம்ம இன்னைக்கு வாய்ஸ் நாட் கிளியர் பிரதர்னு ஒருத்தர் போட்டிருக்கிறாரு. கிளியராக இருக்குங்களா? கரெக்டாக தான் இருக்கீங்க எல்லா செட்டிங்கும். ஒருவேளை உங்கள் சைடில் ஏதாவது வால்யூம் ஏதாவது லோவாக இருக்கான்னு பாருங்க. ஓகே. எல்லாருக்கும் கேட்குதில்ல? ஆடியோ கிளியராக இருக்குல்ல? ஓகே. ஏன்னா மைக் வச்சு தான் பேசுகிறேன் நான், அதனால கிளியராக தான் இருக்கும். ஓகே. ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்றேன் இந்த கிளாஸை பற்றி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இந்த கிளாஸ் வந்து தொடர்ச்சியாக நம்ம வந்து பார்ப்போம். ஒவ்வொரு வாரமும் வந்து ஒரு சப்ஜெக்டை வந்து பார்ப்போம். தேவைப்பட்டதுன்னா வந்து சண்டே கூட நம்ம வந்துட்டு பண்ணலாம். நம்ம ஃப்ரீயாக இருந்தால். ஆனால் சண்டே சில பேர் வந்து விரும்பலை. அதனால வாரத்தில் ஒரு நாள் வந்துட்டு பண்ணுறது ஒரு பெரிய இது கிடையாது. எஸ்எம்சி கான்செப்ட்ன்றது வந்து ஒரு படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் வந்து கற்பனை பண்ண வேண்டாம். கம்மியாக தான் இருக்குது. அதனால் வாரத்தில் ஒரு கிளாஸ்ன்றது என்ஆஃப் தான். அது இடையில வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பு குரூப் நம்ம தான் இந்த டெலிகிராம் குரூப்பில் இருக்கிறோம்ல, அதில் நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா அப்பப்போ நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே. சரி. இப்போ எப்படி லேர்ன் பண்ணணும் அப்படின்றத பற்றி நான் வந்து சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு. இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிற ஒரு சப்ஜெக்ட் என்ன அப்படின்னாச்சுன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். இதுதான் வந்து பேசிக் எஸ்எம்சி கான்செப்ட், ஸ்மார்ட் மணி கான்செப்டினுடைய ஃபண்டமெண்டல் பேசிக்கு அப்படின்னாச்சுன்னா இதுதான். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது தான் வந்துட்டு பேசிக்கான இது நம்ம படிக்க வேண்டிய அடிப்படை. இதிலிருந்து தான் நம்ம வந்து தொடங்கணும். எப்படி வந்து இங்கிலீஷை வந்து ஏபிசிடியிலேருந்து ஆரம்பிக்கிறோமோ, மேக்ஸை வந்து 1 2 3லேருந்து ஆரம்பிக்கிறோமோ, அந்த மாதிரி எஸ்எம்சி கான்செப்டை பற்றி படிக்கிறதுக்கு வந்து பேசிக் வந்துட்டு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது தான். ஸோ நான் இன்னைக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை மட்டும் பற்றி தான் வந்து பேசுவேன். வேற எந்த டாப்பிக்கும் நான் போக மாட்டேன். ஈவன் நீங்கள் வந்து வேற ஏதாவது டாபிக்ல இருந்து எனக்கு கொஸ்டினை கேட்டாலும் அதுக்கு நான் ஆன்சரும் பண்ண மாட்டேன். ஏன்னா ஒரு ஒரு சாப்டரை வந்து நம்ம படிக்கிறப்ப நம்முடைய முழு கவனமும் வந்து அந்த சாப்டர்ல தான் இருக்கணும், அந்த சப்ஜெக்ட்ல தான் இருக்கணும். அதை விட்டுட்டு நீங்க வேற ஒன்றை வந்து கேட்கறது போறது அதெல்லாம் வந்துட்டு பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா கத்துக்கிறத வந்து சரியா வந்து கத்துக்க மாட்டீங்க. இந்த மல்டி டாஸ்க்குன்னு வாங்க. மல்டி டாஸ்கில் வந்து எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஒரு நேரத்தில் வந்து ஒரு வேலையை ஒழுங்காக செஞ்சால் தான் உருப்படியாக செய்ய முடியும். 2 3 வேலையை செஞ்சோன்னா ஏதாவது ஒன்றை வந்து நம்ம வந்து தவற விடுவோம். அதனால இன்னைக்கு வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை மட்டும் பற்றி தான் வந்து நம்ம கிளாஸில் வந்து பார்க்க போகிறோம். அதில் இருந்து தான் கடைசி இதை நான் நடத்தி முடித்த பின்னாடி லாஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு 7:45க்கு மேலே வந்துட்டு நான் வந்து டைம் இருக்கும் ஒரு 10 to 15 மினிட்ஸு. அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தேவையான கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் இதில் வந்துட்டு நீங்கள் டைப் பண்ணி வந்து போட்டிங்க அப்படின்னாச்சுன்னா அதை பார்த்து நான் ஒன்றா கிளியர் பண்ணுவேன். ஓகேங்களா? ஓகே. சரி. இப்போ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன அப்படின்றத வந்து சொல்கிறேன்.
புரிஞ்சுக்கிங்க. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது என்ன அப்படின்னாச்சுன்னா, ஒரு மனுஷனுடைய நம்ம உடம்புல இருக்க எலும்புக்கூடு மாதிரி. மார்க்கெட்டினுடைய எலும்புக்கூடே ஸ்கெல்டன். மார்க்கெட்டினுடைய எலும்புக்கூடு எது அப்படின்னாச்சுன்னா, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தான். இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் மேல தான் வந்து அந்த சதைலாம் நம்ம பாடி எப்படி இருக்கோ, அந்த அந்த மாதிரி வந்து அது மேல தான் வந்து மார்க்கெட்டே வந்து கட்டமைக்கப்படுது. இப்போ சொல்லணும்னா, நம்ம வீடு கட்டுறப்ப பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, கம்பிலாம் வச்சு கட்டுவாங்க. அதான் வந்து ஸ்ட்ரக்சர். அதுக்கு மேல தான் வந்து சிமெண்ட்ட பூசுவாங்க, செவுரு அனுப்புவாங்க எல்லாமே. ஆனா, இது செவுரு கட்டுனாலும் சரி, மத்த இது எது போட்டாலும் சரி, அந்த பில்லர் இருக்கு பார்த்தீங்களா? அந்த பில்லரு, அந்த ரூஃப்‌க்கு கம்பி கட்டி, அதுல வந்து கான்கிரீட் போடுறது. இதுதான் வந்து ஸ்ட்ராங்கு. அதுதான் வந்து பில்டிங்க தாங்கி பிடிக்குமே ஒழிய, வெளியில இருக்க செவுரு கிடையாது. அது வெறும் செங்கல்ல வச்சு அடுக்கி வச்சு கட்டுறது. அதே போல நம்மளுடைய பாடியினுடைய ஸ்ட்ரக்சர் உருவ அமைப்பே வந்து எதை அடிப்படையா வச்சு இந்த உருவ அமைப்பு நம்மளுக்கு கிடைச்சது அப்படின்னாச்சுன்னா, நம்மளுடைய எலும்பு கூட வந்து அடிப்படையா வச்சு தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு பாடி ஸ்ட்ரக்சர் வந்து கிடைச்சது. ஒவ்வொரு அனிமலுக்கும் அதனுடைய உடல் அமைப்பு வந்து எதை பொறுத்து அமையுது அப்படின்னாச்சுன்னா, அதனுடைய எலும்பு கூட்டை பொறுத்து தான் வந்து அமையுது. இதான் வந்து ஸ்கெல்டன் இங்கிலீஷ்ல வந்து நம்ம ஸ்கெல்டன் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பொறுத்து தான் மார்க்கெட்டினுடைய அமைப்பே அமையும். அது அப் ட்ரெண்டா இருந்தாலும் சரி, டவுன் ட்ரெண்டா இருந்தாலும் சரி, சைடு வேவா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை வச்சு தான் நம்ம வந்துட்டு அதை வந்து தீர்மானிக்கவே போறோம். இந்த மார்க்கெட்டை பத்தி தீர்மானிக்கவே போறோம். இப்போ உங்களுக்கு இதனுடைய இம்பார்ட்டன்ட் புரிஞ்சிருக்கும். இப்ப ஒரு மார்க்கெட் வந்து நம்மளுடைய சைக்காலஜி வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா, நம்ம சார்ட்டை பார்த்து பார்த்து ரெட்டு அப்படின்னாச்சுனாலே மார்க்கெட் வந்து கீழே விழுது, டவுன் ட்ரெண்டு. கிரீன் கேண்டில பார்த்துட்டோம்னா மார்க்கெட் வந்து மேலே ஏறுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு மனநிலை வந்து நம்ம மைண்ட்ல வந்துட்டு உருவாகும். இதுதான் வந்து சைக்காலஜி. இதை தான் வந்து ஸ்மார்ட் மணி வந்து அவங்களுக்கு சாதகமா வந்து பயன்படுத்துவாங்க. பயன்படுத்தி நம்மள வந்து ஒரு பேனிக் ஆக்கி ஒரு டவுன் ட்ரெண்டோ ஒரு அப் ட்ரெண்டோ இருக்கிற மாதிரி வந்து காட்டுவாங்க. ஸோ அதனால வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து என்ன மைண்ட்ல வச்சுக்கணும்னா, இந்த கலர் எல்லாம் வச்சு ஏமாந்து போகக்கூடாது நீங்க. இந்த ரெட் கேண்டில வச்சு ஏமாறக்கூடாது. கிரீன் கேண்டில பார்த்து ஏமாறக்கூடாது. ஸோ அத வச்சு மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டையும் தீர்மானிக்க கூடாது. இந்த ரூல வந்து ஃபர்ஸ்ட் வச்சுக்கங்க. ஒரு மார்க்கெட்டினுடைய ட்ரெண்ட நீங்க தீர்மானிக்கிறது கேண்டில்னுடைய கலரை வச்சு தீர்மானிக்க கூடாது. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நான் சொல்ற ரூல். எது செய்யக்கூடாதுன்றது. அப்ப நீங்க எதை வச்சு ஒரு மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டை தீர்மானிக்கணும் அப்படின்னாச்சுன்னா, மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை வச்சு தான் வந்து மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டை வந்து தீர்மானிக்கணும். அது வந்து புல்லிஷ் மார்க்கெட்டா, அது பேரிஷ் மார்க்கெட்டா, இல்லை அது வந்து சைட்வே மார்க்கெட்டா அப்படின்றத வந்து மார்க்கெட்டினுடைய ஸ்ட்ரக்சரை வச்சு தான் வந்து தீர்மானிக்கணும். சரி, அப்படி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா என்ன? அதை வச்சு எப்படி தீர்மானிக்கிறது? அப்படின்றத தான் பார்க்க போறது தான் இந்த கிளாஸ் நம்ம. ஓகேங்களா? சரி. இப்போ நீங்க வந்து இந்த ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். நான் இதை இந்த ஸ்க்ரீன்ல இருக்கிறத இதை ஜஸ்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது அவுட்லைனாக சொல்லிடுறேன். இந்த HH ஹையர் ஹை இதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவேன். உடனே பயப்படாதீங்க. இது என்னடா அது எடுத்த உடனே HHன்றாருன்னு நினைக்காதீங்க. ஹையர் ஹை, லோயர் ஹை, லோயர் லோவு, ஹையர் லோ, அப்புறம் என்ன இருக்கு லோயர் ஹை, அப்புறம் பாஸ்ன்னு இருக்கும், பிஓஎஸ்ன்னு இருக்கும், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரு, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், இந்த மாதிரி இருக்கு. மொத்தமாக கணக்கு பண்ணோம் அப்படின்னாச்சுன்னா ரொம்ப இது கிடையாது. அதில் ஒரு ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு 6 ஐட்டம் இருக்கு. 6 ஐட்டத்தை தான் நம்ம வந்துட்டு இப்போ வந்து பார்க்க போறோம். 6 விஷயத்தை பற்றி தான் பார்க்க போறோம். அதை பேஸ் பண்ணிட்டு நம்ம எப்படி வந்து மார்க்கெட்டை வந்து ட்ரெண்டை வந்து தீர்மானிக்கிறதுன்றதை வந்து பார்க்க போறோம். ஓகே. இப்ப இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, அந்த ஸ்க்ரீன்ல பார்த்தீங்கன்னா, இதுல ஒண்ணு இருக்கு. ஆர்டர் பிளாக் ஒண்ணு இருக்கு. இது மேல இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் இங்க ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு. அப்புறம் இங்க ம்
ப்ரீமியம் ஜோனு இதெல்லாம் வந்து டிஸ்கவுண்ட் ஜோனு அதெல்லாம் இருக்கு. அப்புறம் இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, உங்களுக்கு இங்க ஒரு எஃப்இஜிலாம் இருக்கு. இதெல்லாம் இருக்கு. ஆனா இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. அதனால நான் அது எல்லாத்தையும் ஆஃப் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி இந்த இந்த டூல பத்தி உங்களுக்கு சொல்லிர்றேன் நானு. ஆ ஆனா நம்ம இத பார்க்க போறதில்ல. இத கடைசில தான் பார்ப்போம். ஆனா இத வச்சு தான் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் நானு. இத வந்து நானு எடுத்துட்டேன். இந்த இத வந்து எடுத்துட்டேன். சரி. இப்ப நான் வந்து ஒரு லைன் வந்து வரையறேன். ம். ரிலாக்ஸ்டா இருங்க. ஏன்னா இந்த வீடியோ ஒண்ணும் இல்ல. நான் இப்போ எடுக்கிற கிளாஸ் முடிஞ்ச உடனே இது அப்படியே வந்து YouTubeலயும் இருக்கும். நீங்க எனி டைம் கூட வந்து நீங்க பார்த்துக்கலாம். இப்ப நான் வந்து ஒரு அப் ட்ரெண்ட வந்து வரையறேன். இதுல 2 போடுறேன். இது எல்லாமே ஹை. ரொம்ப பெரிய இதா இருக்கு. சைஸ குறைச்சுக்கணும். ம். கண்ணுக்கு தெரியுதா உங்களுக்கு? தெரியலன்னா போடுங்க. பெருசா வேணும்னு சொல்லுங்க. போட்டுறலாம். ஹை. இது ஹையி. இது ஒரு ஹையி. இது ஒரு ஹையி. ஓகே. கொஞ்சம் சவுண்டா பேசுங்க சார். நல்ல சவுண்டா தான் பேசுறேன் நானு. என்ன வால்யூம் செட்டிங்ல ஏதாவது மாறி இருக்கா என்னன்னு தெரியல. இருங்க செக் பண்ணிக்கிறேன். எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. ஃபுல்லா தான் வச்சிருக்கிறேன் நானு. நான் இப்ப வரைஞ்சிட்டு இருக்கேன். இன்னும் நான் பேசல. ஸ்கிரீன் உங்களுக்கு நல்லா தெரியுதுல்ல? ஓகே. ம். ஓகே. ம். அடுத்தது நான் இப்ப வரைஞ்சிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னாச்சுன்னா அப் ட்ரெண்ட். நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் நான். லோ. இது தேவையில்லை. ஓகே. இப்போ இந்த வந்து ஒரு அப் ட்ரெண்ட். இதுல நல்லா பாருங்க. நல்லா கவனிச்சிங்க இது. இதுல வந்து ஒரு குழப்பம் வந்து நிறைய பேருக்கு வரும். எனக்கும் ஆரம்ப காலத்துல மார்க்கெட்ல இருக்கிறப்ப எனக்கும் வரும். ஏன்னா நம்மளுடைய லாங்குவேஜ் வந்து தமிழ் லாங்குவேஜ். நம்ம வந்து இங்கிலீஷ்காரங்க கிடையாது. நம்மளுடைய செகண்ட் லாங்குவேஜ் தான் வந்து இங்கிலீஷ். இதுல வந்துட்டு இந்த மாதிரி வந்து வேவ் வந்து இருக்கிறப்ப இந்த மேல அதாவது வந்து மலையினுடைய குன்றுன்னு வச்சுக்கோங்க இது. அது எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஹைன்னு சொல்லுவோம். அது எல்லாத்தையுமே ஹைன்னு சொல்லுவோம். அதனுடைய கீழே இறக்குற அந்த பள்ளத்தாக்க வந்து லோ 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 அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் எல்லா இடத்துலயும் வரும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் இப்போ அதை ஆன் பண்ணிட்டு காட்டுறேன் நான். இந்த கீழே இருக்கு பாருங்க.
இந்த கேண்டிலுடைய கீழே இந்த கேண்டிலுக்கு மேல இருக்கிறதெல்லாம் விட்டுருங்க. மேல இருக்கிறது அப்படியே இருக்கு பாத்தீங்களா, மேல எல்லாம் மார்க் ஆயிருக்குல்ல, அதுல எல்லா கடைசி லெட்டரையும் பாருங்க. இப்ப இதை எடுத்துக்கங்க. இதனுடைய கடைசி லெட்டர் என்ன இருக்கு? எச்ன்னு இருக்கா? இதனுடைய கடைசி லெட்டர் என்ன இருக்கு? எச்ன்னு இருக்கா? இதனுடைய கடைசி லெட்டர் என்னன்னு இருக்கு? எச்ன்னு இருக்கா? இதுவும் மேலதான் இருக்கு. இதனுடைய கடைசி லெட்டர் என்ன இருக்கு? எச்ன்னு இருக்கா? ஓகே. இதனுடைய கடைசி லெட்டர் எச். இதனுடைய கடைசி லெட்டரும் எச். மேல இருக்கிறதெல்லாம் எச் 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 எச்ன்னு இருக்கு. அந்த எச்ன்றது என்ன எச்னா, அது ரெண்டாவது லெட்டரை சொல்றேன். அந்த கடைசி லெட்டர்ன்றது ரெண்டு லெட்டர் இருக்கும். அதுல எச் எச் எல்ஹெச் மாறி வரும். எச்ஹெச் எல்ஹெச் எச்ஹெச் எல்ஹெச் அப்படின்றது தான் வருமே தவிர வேற எதுவும் வராது. ஆனா அதுல இருக்கிற கடைசி லெட்டர் எல்லாமே எச்ன்னு தான் இருக்கும். அதுல இருக்கிற கடைசி லெட்டர் எல்லாமே எச்ன்னு தான் இருக்கும். அது எதை குறிக்குது அப்படின்னாச்சுன்னா, இந்த ஹை ஹை ஹைன்னு மார்க் பண்ணியிருக்கேன் பாத்தீங்களா, இதனுடைய அந்த ஃபர்ஸ்ட் எழுத்தை குறிக்குது. அந்த ரெண்டாவது எழுத்து ஹெச் ஹெச் எச் ரெண்டாவது லெட்டரினுடைய எழுத்து தான் இந்த அந்த ஹையினுடைய இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் வந்து அங்க ரெண்டாவது எழுத்தா இருக்கு. ஹெச் ஹெச் ஹெச்ன்ட்டு. அதனால ஒரு கேண்டிலை எடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா, அந்த கேண்டிலுடைய மேல் பாகம் வந்து ஹை எப்போதுமே, அதனுடைய கீழ் பாகம் வந்து லோ. அதாவது கீழே இருக்கிற விக்கு. விக்குன்னா அந்த கம்பு மாரி நீட்டிட்டு இருக்கு பாத்தீங்களா, தொடப்ப குச்சி மாரி, அதனுடைய டாப்பு. அதனுடைய டாப் வந்து ஹை. அதுவே அந்த கேண்டிலினுடைய கீழே இருந்ததுன்னா அது வந்து லோ. இங்க அதனாலதான் இது வந்து ஹைன்னு போட்டிருக்கிறேன். இது வந்து லோ லோ லோன்னு போட்டிருக்கிறேன். இப்ப அத கேண்டில்ல நீங்க வந்து பார்க்கணும்னா இப்படி பார்த்துக்கலாம். இப்ப பாருங்க, அதனாலதான் அந்த மேல மார்க் ஆனது எல்லாமே வந்து ஹை ஹெச்ன்னு ஹெச்ல முடிஞ்சிருக்கும். ஆனா கீழே மார்க் ஆனதெல்லாம் பாருங்க, எல்லாம் லோல முடிஞ்சிருக்கும். இது இருக்குங்களா, லோ 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 எல்லாமே லாஸ்ட் லெட்டர் வந்து எல்லுன்னு இருக்கும். புரியுதுங்களா? அப்ப இத வந்து மைண்ட்ல வச்சுக்கங்க. ஏன்னா இத வச்சுதான் நம்ம வந்துட்டு மார்க்கெட்டினுடைய டைரக்ஷனை வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம் நம்ம. எப்படி அப்படின்றத. ஓகே. சரி. இப்ப இந்த ஹை இருக்கு. இப்ப இந்த ஹை எடுத்துக்குவோம். இப்ப இதுக்கு முன்னாடி இருந்த ஹை வந்து இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் மார்க் பண்ணல. ஏன்னா நான் ஆரம்பிச்சதே இங்க இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கிறேன் நானு. ஒருவேளை அது வந்து இந்த இடத்துல வந்து இருந்து கீழ இருந்து வந்து இதோட வந்து கீழ இப்படியே போனதா இருந்ததுன்னா, அந்த முன்னாடி வந்த ஹையோட இந்த ஹைய கம்பேர் பண்ணனா இது எங்க இருக்கு அப்படின்னாச்சுன்னா, மேல இருக்கு. ஹையர்னா என்னது? மேல. அதனால வந்து இத ஹையர் ஹைன்னும். ஹையர் ஹைன்னும். இந்த ஹையர் ஹைய தான் ஷார்ட்டா HHன்றது. இங்க இருக்கு பாத்தீங்களா? HHன்னு இருக்கு பாத்தீங்களா? இப்ப ஏன் இந்த HHன்னு வந்தது? இதுக்கு முன்னாடி இருக்கிற ஹையோட கம்பேர் பண்ணப்ப ஹையோட லோவோட இல்ல, ஹையோட மாத்தி கம்பேர் பண்ணக்கூடாது. கீழே இருக்கிறதுக்கு போகவே கூடாது. இப்ப மேல இருக்கிறத மேல இருக்கிறதோட தான் கம்பேர் பண்ணணும். கீழே இருக்கிறத கீழே இருக்கிறதோட தான் கம்பேர் பண்ணணும். அப்ப மேல இருந்த ஹைய அதுக்கு முன்னாடி இருந்த ஹையோட கம்பேர் பண்றப்ப அந்த ஹைய காட்டிலும் இந்த ஹையே உயரத்துல இருக்கு. அதனால ஹையர்ல இருக்கு. ஓகேங்களா? அதனால ஹையர் ஹைன்றோம். அதை ஷார்ட்டா தான் என்னன்னு சொல்லுவோம், HHன்னுவோம். அதை தான் இங்க வந்து HHன்னு இங்க மார்க் பண்ணிருக்குது. இந்த இடத்துல எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? ஏன் இது HHன்னு வந்ததுன்னா, அது இதுக்கு முன்னாடி வந்த ஹை எங்க இருக்கு? இதோ இருக்கு. இங்க இருக்குங்களா? இந்த ரெட் கலர்ல இருக்கு பாருங்க. அப்ப இந்த ஹையோட இந்த ஹைய கம்பேர் பண்றப்ப இந்த ஹை உயரத்துல இருக்கிறதால இந்த ஹைய வந்து ஹையர் ஹைன்றோம். அதனால HHன்றோம். லெட்டர் கொஞ்சம் பெருசா பண்ணுங்க சார் இருக்கிறாரு. ஓகே, பண்ணிடுவோம். 18 28 ஆகிடும். 28 இதையும் வந்து 28. இப்ப கிளியரா இருக்குங்களா? 18 சைஸ் இருந்தது, இப்ப 28க்கு மாத்திட்டேன். உங்களுக்கு ஏதாவது புரியலன்னா இங்க பாருங்க, அந்த தமிழ்ல கூட நீங்க டைப் பண்ணி போடுங்க.
லெட்டர் தெரியுதுங்களா? யார் கேட்டது? கொஞ்சம் கிளியர், லெட்டர் கொஞ்சம் பெருசா போடுங்க சார். சரவணன் சின்னப்பன். குட் சார், தேங்க்யூ. ஓகே, ஒரு கிளியர் ஆயிடுச்சு. ஸோ இது எல்லாருக்கும் வந்து நான் இப்போ சொல்றது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் வந்து நான் வந்து பேசிக்ல இருந்து சொல்லி கொடுக்கறது தான் வந்து நல்லது எப்போதுமே. அதனால தான் வந்து நான் ரொம்ப பேசிக்ல இருந்து இது HH எப்படின்னா எப்படி வந்தது அந்த HH அப்படின்றதுல இருந்து ஆரம்பிப்போம். கொஞ்சம் ரொம்ப நேரம்லாம் கிடையாது. நம்ம போயிடுவோம் சீக்கிரமா. இப்ப புரிஞ்சுதுங்களா? சரி. இப்ப அந்த ஹையர் ஹைன்றது எதனால வந்து இந்த ஹையா தான் இருந்தது. மேல இருக்கிறது எல்லாமே ஹை தான். அது கூட வந்து ஒரு வார்த்தையை சேர்க்கிறோம் ஹையர் ஹைன்ட்டு. அது எதனால அப்படின்னாச்சுன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த ஹையோட கம்பேர் பண்றப்ப இது உயரமா இருக்கு. இந்த குன்று வந்து உயரமா இருக்கு அப்படின்றதால ஹையர் ஹைன்ட்டோம். சரி. இப்ப இத எடுத்துக்குவோம். இந்த ஹைய எடுத்துக்குவோம். இந்த ஹைய எடுத்து இதுக்கு முன்னாடி இருந்த ஹையோட கம்பேர் பண்ணணும். இதுக்கு முன்னாடி இருந்த ஹை இதோ இருக்கு. ஹையர் ஹை. அது கீழ இருக்குல்ல. அப்ப இது வந்து ஹையர் ஹை. இது வந்து ஹையர் ஹை. புரியுதுங்களா? இது வந்து ஹையர் ஹை. சரி, ஓகே. இப்ப இந்த ஹை எடுப்போம். இந்த ஹை எடுத்து இந்த ஹையோட கம்பேர் பண்ணுவோம். கம்பேர் பண்ணா இந்த ஹை எங்க இருக்கு? உயரத்துல இருக்குல்ல. அதனால வந்து ஹையர் ஹை. ஓகே. இப்போ கிளியர் ஆயிடுச்சுங்களா உங்களுக்கு? இப்ப மேல இருக்கிறதெல்லாம் தெரியும். ஆஹ், என்ன போட்டிருக்கிறாரு? செட்டிங் போட்டிருக்காரா? ஸ்விங் ரேஞ்ச் செட்டிங் சொல்லுங்கண்ணா. உங்களுக்கு HHL கம்மியா காட்டுது. என்ன கம்மியா காட்டுது? சைஸ் சின்னதா இருக்குங்களா லெட்டரு? சதீஷ், என்ன ப்ராப்ளம்? சைஸ் சின்னதா தெரியுதா? நீங்க எந்த சார்ட்லாம் ஓபன் பண்ண வேணாம். ஜஸ்ட் ரிலாக்ஸா மூவி பார்க்குற மாதிரி பாருங்க. வேணா ஒரு பேப்பர் இது வேணா எடுத்துக்கங்க. ரொம்பலாம் நான் சொல்றது எல்லாருக்கும் புரியும். நீங்க ரொம்ப என்னைக்கும் ஒண்ணு நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. சைக்கிள் ஆரம்பத்துல ஓட்ட கத்துக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ஹேண்ட் பேரை வந்து இறுக்கமா பிடிச்சுக்குவோம். டென்ஷனா பிடிச்சுக்குவோம். புரியுதுங்களா? ஆனா பழக்கம் அழகா ரிலாக்ஸா கைய விட்டுட்டு கூட ஓட்டுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு கிளாஸ்ல வந்து உக்காந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டம் இருக்கக்கூடாது. ரிலாக்ஸா இருங்க. இது ஒரு நம்ம வீடு. புரியுதுங்களா? நான் உங்க அண்ணன், நீங்க எனக்கு தம்பி. நீங்க என்ன வேணா கேட்கலாம். அதனால வந்துட்டு எதையும் பத்திலாம் ரொம்பலாம் திங்க் பண்ணாதீங்க. ஐயோ புரிஞ்சுக்கிட்டோமா புரியலையே அப்படின்ற மாதிரிலாம் எதையும் யோசிக்க ரிலாக்ஸ்டா இருங்க. ம். ஓ, நிறைய மொபைல்ல பார்த்துட்டு இருக்கீங்களோ? ஓகே, ஓகே. அதை நாகராஜன் போட்டிருக்கிறார். முடிஞ்ச எல்லோரும் ஆண்ட்ராய்டு டிவியில பாருங்க. பெருசா தெரிஞ்சா தான் இதெல்லாம் நல்லா இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது இப்ப உண்மைன்னு சொல்றாரு. இப்போ ஓகேவா? இப்ப தெரியுதுங்களா பெருசா? ஓகே. சரி. இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹையர் ஹை, ஹையர் ஹை, ஹையர் ஹைன்னு வந்ததுன்ட்டு. அப்போ இந்த ஹையர் ஹையை தான் நம்ம என்னன்னு பண்றோம்? ஹெச்ன்றோம். இதுதான் வந்து என்னன்னு சொல்றோம்? ஹெச்ன்றோம். இப்போ கீழே பார்ப்போம் நம்ம. இப்போ கீழே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாச்சுன்னா, இந்த இந்த லோவை எடுக்கிறோம். இந்த லோவை எடுத்து இப்போ சப்போஸ் இதுக்கு முன்னாடி வந்த லோனா என்னது? இந்த இந்த கீழே வந்துட்டு தட்டிட்டு மேலே ஏறுது பார்த்தீங்களா? அந்த இது. ஸோ இந்த லோவை பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி இருந்த லோ வந்து கீழே இருக்குன்னு வச்சுங்க. அப்ப அந்த லோவோட வந்து அந்த கீழே இருந்த லோவோட இந்த லோவை கம்பேர் பண்ணோம்னா இது வந்து ஹையர்ல இருக்கு. இது வந்து ஹையர்ல இருக்கு. புரியுதுங்களா? இது வந்து ஹையர்ல இருக்கு.
அப்போ இது ஹையர் லோ. இப்போ அடுத்தது வந்து இந்த லோவை எடுத்துக்கிறோம். இந்த லோவை எடுத்து இந்த கீழே இருக்க லோவோட வந்து கம்பேர் பண்றோம். கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா இந்த லோ வந்து எங்க இருக்கு? மேல இருக்கு. அப்ப இது வந்து ஹையர் லோ. புரியுதுங்களா? அடுத்தது இந்த லோ. இந்த லோவை எடுத்து இதுக்கு முன்னாடி இருந்த இந்த லோவோட கம்பேர் பண்றப்ப இது வந்து உயரத்துல இருக்கு. அதனால இதுவும் வந்து ஹையர் லோ. ஓகே. அப்ப இந்த ஸ்ட்ரக்சரை வந்து இப்ப நம்ம சொன்னோம்னா இதை வந்து என்னன்னு சொல்லுவோம்? இப்ப நான் டைப் பண்றேன் பாருங்க. இந்த இதை எடுத்துக்கிறேன் முத. இதான ஃபர்ஸ்ட் வந்தது. இதான் பிரைஸ் இங்கே தான் ஏறிச்சு. ஏறின உடனே ஒரு ஹையர் ஹை. அதை வந்து ஷார்ட்டா நான் ஹெச்ன்னு போட்டுக்கிறேன். போட்டேன். ஹெச் போட்ட உடனே பிரைஸ் கீழே இறங்குது. இங்க என்ன இருக்கு? ஹையர் லோ இருக்கு. அதை வந்து என்னன்னு சொல்றேன்? ஹெச்எல் போட்டேன். ஹையர் லோ ஆயிடுச்சு. திருப்பி பிரைஸ் மேலே ஏறுது. ஏறின உடனே என்ன வருது? ஹையர் ஹை வருது. ஹையர் ஹை வருது. ஓகே. அடுத்தது அங்கிருந்து பிரைஸ் கீழே இங்க இறங்குது. இறங்கின உடனே என்ன வருது? ஹையர் லோ வருது. ஓகே. ஹையர் லோ வந்த உடனே பிரைஸ் இங்க இருந்து இப்படியே மேலே ஏறுது. அங்க போய் மேலே எங்க போகுது? ஹையர் ஹை. ஹையர் ஹை. அந்த ஹையர் ஹைல இருந்து அடுத்தது வந்து பிரைஸ் கீழே இறங்குது. இது என்னது? ஹையர் லோ. ஹையர் சரி ஹையர் ஹைக்கு அடுத்தது ஹையர் லோ. இப்ப புரிஞ்சுதுங்களா? அப்ப ஹெச்ஹெச்னா இந்த இது ஃபர்ஸ்ட் ஹெச்ஹெச் அதான் இங்க போட்டிருக்கேன். அடுத்தது கீழே வந்தது ஹையர் லோ இங்க இருக்கு. ரெண்டாவது. மூணாவது ஹையர் ஹை அதை இங்க போட்டிருக்கேன். அடுத்தது இந்த இது இடம் விட்டோம்னா ஸ்பேஸ் விட்டுருவோம். ஓகே. மூணாவது வந்து இந்த ஹெச்ஹெச் இதான் இந்த ஹையர் ஹையை தான் முதல் லெட்டர் ஹெச் அதுதான் இந்த ஹெச்ஹெச்னு போட்டிருக்கு. அடுத்தது அது கீழே இங்கே வருது ஹையர் லோக்கு வருது. ஹெச்எல்லுன்னு போட்டிருக்கு. ஹெச்எல்லுன்னு போட்டிருங்க. அப்புறமா வந்து இங்கே ஹெச்ஹெச் வருது. திருப்பி ஹெச்ஹெச் வருது. அது வந்து ஹெச்ஹெச்னு போட்டிருக்கேன். இது வந்து ஹெச்லோன்னு போட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து மார்க்கெட் வந்து என்ன அர்த்தம் அப்படின்னாச்சுன்னா அப் ட்ரெண்டு. அப் ட்ரெண்டு. அப் ட்ரெண்டு இல்லாட்டினா வேற என்ன பேர் சொல்லலாம் அதுக்கு? புல்லிஷ். புல்லிஷ் மார்க்கெட். மார்க்கெட்டுன்னு சொல்லக்கூடாது. புல்லிஷ் ஸ்ட்ரக்சர். அதான் வந்து கரெக்டான வேர்டு. புல்லிஷ் ஸ்ட்ரக்சர். புல்லிஷ் ஸ்ட்ரக்சர். அப்ப இதுக்கு வந்து நம்ம புல்லிஷ் ஸ்ட்ரக்சர். புல்லிஷ் ஸ்ட்ரக்சர்னா அப்போ புரியுதுங்களா? அப்போ புல்லிஷ் ஸ்ட்ரக்சர்ல எப்படி இருக்கணும்? இது ஹெச்ஹெச் ஹெச்எல் ஹெச்ஹெச் ஹெச்எல் ஹெச்ஹெச் ஹெச்எல். என்னங்க இத்தனை ஹெச்எல்லாம் போடுறது? ஒன்றும் கிடையாது. இதை ஷார்ட்டாக என்ன பண்ணுவோம்? ஒரு இதை மட்டும் எடுத்துக்குவோம். ஐயோ எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டேன்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஒன்றே ஒன்று போட்டுக்கிறேன். ஹெச்ஹெச் ஹெச்எல். அப்போ இந்த மாதிரி இருந்ததுன்னா ஹெச்ஹெச் ஹெச்எல்னு வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹெச்ஹெச் மேலே இருக்குது. அடுத்து இதான் வந்து ஹெச்ஹெச். அடுத்தது வந்து ஹெச்இல்லோ. இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னாச்சுன்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னாச்சுன்னா அப் ட்ரெண்டு இல்லாட்டினா புல்லி ஸ்ட்ரக்சர். மார்க்கெட் வந்து புல்லி ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? இதான் வந்து புல்லி ஸ்ட்ரக்சர் அப்படின்றது. ஓகே. இப்போ அடுத்தது வந்து
இப்போ இந்த புல்லி ஸ்ட்ரக்சர்ல எப்படி வந்து என்ட்ரி எடுக்கிறது அப்படின்றத வந்து பார்க்க போறோம். இப்போ புல்லி ஸ்ட்ரக்சர் ஆயிடுச்சு. புல்லி ஸ்ட்ரக்சர் ஆன உடனே நீங்க வந்துட்டு என்ன பண்றீங்க? உங்களுக்கு வந்துட்டு ஒரு லாங் பொசிஷன் எடுக்கணும், இல்லை ஷார்ட் பொசிஷன் எடுக்கணும். அப்போ ப்ரைஸ் வந்து எங்கே போயிருக்கோம் அப்படின்னாச்சுன்னா, ஃபர்ஸ்ட் இந்த இடத்துக்கு வந்திருக்கும். இங்கே வந்திருக்குமா? இங்கே வந்துட்டு அது இங்கே இறங்குறப்ப இங்கே வந்து ஹையர் ஹைன்றது உங்களுக்கு காட்டும். இங்கே ஹையர் ஹைன்னு காட்டுறதுன்னு உடனே நீங்கள் எதுக்கு ரெடி ஆயிடணும் அப்படின்னாச்சுன்னா, லாங் பொசிஷன் எடுக்கிறதுக்கு ரெடி ஆயிடணும், கால் ஆப்ஷன் வாங்குறதுக்கு ரெடி ஆயிடணும். அந்த ரன்னிங் ரேஸில் சொல்லுவாங்கள்ல, கெட் செட் ரெடி கோன்னு துப்பாக்கி சுடுற மாதிரி ரெடியாக ஆகிக்கணும் நீங்கள் ஹையர் ஹைக்கு வந்துருச்சுன்னா. ஆனால் எடுக்கக்கூடாது, நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும், ரெடி ஆகிக்கணும். என்ன கால் ஆப்ஷன் வாங்குறதா கால் ஆப்ஷன், இல்லை லாங் பொசிஷன் எடுக்கிறதுனா லாங் பொசிஷனுக்கு வந்துடும். அப்போ இந்த ஹெச்ஹெச்ன்றது இந்த வந்துருச்சுன்னா ரெடி ஆகிடணும். ரெடி ஆன பின்னாடி எதுக்கு வெயிட் பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா, ப்ரைஸு கீழே இறங்கி ஹையர் லோன்றது வரணும். எது வரணும்? ஹையர் லோ அப்படின்றது வந்து வரணும். ஹையர் லோன்றது வந்துருச்சுன்னா அடுத்தது செட்டு ஆன் இயர் மார்க்குன்னுவாங்க. ஆன் இயர் மார்க்னா அந்த லைனில் வந்து நிற்கணும். ரன்னிங் ரேஸ் ஓடுறப்ப ஆன் இயர் மார்க்னா அந்த லைனுக்கு வந்து நின்றுவாங்க. செட் அப்படின்ன உடனே எல்லாம் உக்காந்துருவாங்க. உட்காந்து அப்படி பொசிஷனை ரெடி பண்ணிக்குவாங்க. அடுத்தது வந்து கோ அப்படின்ன உடனே ஓடிடணும். 3 லெவல், 3 இது ரூல் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஃபர்ஸ்ட்டு ஆன் ஹியர் மார்க், எல்லாம் வந்து அந்த மார்க்குக்கு வாங்க, லைனுக்கு வாங்கன்னு கூடுவாங்க. ஓட்டப்பந்தயம் ஓடுறவங்க எல்லாம் வந்து அந்த லைனில் வந்து நின்றுவாங்க. அதுக்கப்புறம் செட் அப்படின்வாங்க, எல்லாம் வந்து பொசிஷன் பண்ணி ஓடுறதுக்கு ரெடியாக உக்காந்துருவாங்க. உட்கார மாட்டாங்க, அந்த ரெடியாக அந்த பொசிஷனில் நிற்பாங்க. அது உட்கார முட்டி போடுற மாதிரி. அதான் வந்து அடுத்த பொசிஷன். அடுத்தது ஒன்னே ஒன்று தான் கேட்கும், துப்பாக்கி சத்தம் கேட்கும், டொப்புன்னுவாங்க, எல்லாம் ரன்னிங் ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஹையர் ஹைக்கு ப்ரைஸ் வந்துருச்சு அப்படின்னாச்சுன்னா ஆன் இயர் மார்க் ரெடி ஆயிட்டீங்க. எதுக்கு? லாங் பொசிஷனுக்கு. ஓகே, அடுத்தது என்ன பண்ணணும்? அது வந்து ஹையர் ஹைக்கு வரணும், சாரி ஹையர் லோக்கு வரணும், எல்லுக்கு வரணும். ஹெச்ஹெச்சுக்கு வந்த பின்னாடி ஹெச்எல்லுக்கு வரணும். ஹெச்எல்லுக்கு வந்த உடனே நீங்கள் அந்த மார்க்கில் உக்காந்துட்டீங்க. இப்போ நீங்கள் வந்து பொசிஷனை எடுக்கணும். ஆனால் எடுக்கக்கூடாது, பொசிஷனை எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா, இப்போ உங்களுக்கு இந்த ஒரு லைன் ஒன்று போடுறணும். இந்த இதை போட்டா இல்லை, கலரை வந்துட்டு கிரீன் கலருக்கு மாற்றிடும். ஓகே, வரலையா? இந்த இதா ஓகே. அப்போ ஹையர் ஹைக்கு வந்து உங்களுக்கு வந்து காட்டின உடனே, ஹையர் ஹைன்னு வந்த உடனே நீங்கள் ரெடி ஆயிட்டீங்க. ஹையர் லோன்றதை காட்டும், டிஸ்பிளே ஆகும். காட்டின உடனே நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? இன்னும் அடுத்து அந்த மார்க்குக்கு வந்துட்டீங்க. இன்னும் ப்ரிப்பரேஷன் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, மவுஸில் கையை வச்சாச்சு கிளிக் பண்ணுறதுக்கு. அடுத்தது என்ன ஆகும்னா, ப்ரைஸு மேலே ஏறும். ஏறி இந்த ஹையர் ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹையர் ஹைக்கு மேலே போயிட்டு ப்ரைஸு க்ளோஸ் ஆகணும். மேலே போயிட்டு ப்ரைஸு க்ளோஸ் ஆகணும். இதுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா போகக்கூடாது, நீங்கள் எடுக்கக்கூடாது, லாங் பொசிஷன் எடுக்கக்கூடாது, கால் ஆப்ஷன் வாங்கக்கூடாது. இதுக்கு மேலே போயிட்டு ப்ரைஸ் வந்துட்டு க்ளோஸ் ஆகணும். க்ளோஸ் ஆச்சுன்னா நீங்கள் வந்து லாங் பொசிஷன் எடுக்கணும். அடுத்தது என்ன பண்ணணும்? லாங் பொசிஷன் எடுக்கணும். லாங் பொசிஷன்னு கால் ஆப்ஷன் வாங்குறவங்க கால் ஆப்ஷன். சரி, இப்போ ஸ்டாப் லாஸை எங்கே வைக்கிறது? ஸ்டாப் லாஸை நீங்கள் இந்த இடத்துல வைக்கணும். ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணணும்? நீங்கள் இங்கே வைக்கணும். ஹையர் லோ இருக்குது பார்த்தீங்களா, ஹையர் லோ இந்த லைன் இருக்குமா, இந்த இந்த லோ, இது வந்து கலரை மாற்றிக்கும், ரெட் கலருக்கு வச்சுக்கும். இதுக்கு கீழே வைக்கணும். நீங்கள் கரெக்டாக இங்கேயே கொண்டு போய் வைக்கக்கூடாது, கொஞ்சம் தள்ளி இப்படி வச்சுக்கோங்க. கொஞ்சம் தள்ளி ஒரு 5 பாயிண்ட்டு நிஃப்டியில் அந்த கனெக்ட் பண்ணி இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க? ஸ்டாப் லாஸை வந்துட்டு வச்சிடணும். இப்போ புரியுதுங்களா? இப்போ ஆனால் ப்ரைஸு இந்த லைனை தாண்டி மேலே போய் க்ளோஸ் ஆகணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க,
க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் போயிடக்கூடாது. ஏன்னா என்ன ஆகும்னா ப்ரைஸ் இது வரைக்கும் மேலே போகும். க்ளோஸ் ஆகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு இங்கே வந்து நின்றோம். வெறும் குச்சி மட்டும்தான் அங்கே மேலே போயிட்டு வந்திருக்கும். அதாவது அந்த விக்கு மட்டும்தான் மேலே போயிட்டு வந்திருக்கும். புரியுதுங்களா? ஸோ அந்த நேரத்தில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பண்ணணும். அதனால ப்ரைஸ் வந்து க்ளோஸ் ஆகணும். க்ளோஸ் ஆனால் தான் வந்து எடுக்கணும். ஸ்டாப் லாஸை வந்து இந்த இடத்த வச்சுக்கணும். அப்போ சரி, டார்ஜெட்டு அடுத்தது இங்கே போயிட்டு அது இங்கே இறங்கிட்டு மேலே ஏறும். ஓகே, அப்படி அப்படி ஏறுறப்ப நீங்கள் வந்து இந்த லெவலில் கூட நீங்கள் டார்ஜெட்டாக வைக்கலாம். இந்த லெவலில் கூட டார்ஜெட்டாக வைக்கலாம். ஏன்னா அது உங்கள் விருப்பம் அது. அடுத்தது இந்த இடத்த கூட நீங்கள் வந்துட்டு டார்ஜெட்டாக வைக்கலாம். மேலே ஏறிட்டே இருந்ததுன்னா சப்போஸ் அது ரிவர்ஸ் கூட ஆகலாம். இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஸ்டாப் லாஸ் ரொம்ப இதாக இறங்கி ரொம்ப கீழே வந்துடும் அப்படின்ட்டு பயப்பட்டீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த இடத்துல இந்த ஹையர் ஹை வருது பார்த்தீங்களா, அந்த இடத்துலயே நீங்கள் வந்துட்டு வெளியில் வர்றதுனாலும் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து ரேஷியோ வந்து 1:2 இல்லை 1:3 வச்சுக்கோங்க. 1:2 இல்லை 1:3. என்ன சொல்றாரு ஒருத்தர்? ஏதோ கேள்வி கேட்டிருக்காரா? ஓகே, கண்டினியூ பண்ணுங்கன்னு கேட்டிருக்காரு. ஓகே, இப்போ புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து லாங் ட்ரெண்டில் நீங்கள் வந்து பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அப்போ நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓட்டப்பந்தயம் ஓடுறதுதான் ஆன் இயர் மார்க் அப்படின்ன உடனே எல்லாம் லைனுக்கு வந்து நின்றுடணும். ஹையர் ஹைக்கு வந்துருச்சுன்னா, ஹையர் ஹைன்றது டிஸ்பிளே ஆயிடுச்சுன்னா எல்லாம் மார்க்குக்கு வந்து நின்றுடணும், ரெடி ஆயிடணும் லாங் பொசிஷனுக்கு. எடுத்துடக்கூடாது. செட் அப்படின்ன உடனே உக்காந்துடணும். ஓடுறதுக்கு உக்காந்த மாரி இன்னும் மவுசல் பக்கத்தில் கையை வச்சுக்கணும், உக்காந்துடணும். அதாவது ஹையர் லோக்கு வரும். ஹையர் லோக்கு வர்றது தான் செட்டுன்றது. அடுத்தது கோன்றது எப்பன்னா அந்த கோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, பச்சை கோடு, அந்த ஹையர் ஹையை தாண்டி மேலே போயிட்டு ப்ரைஸ் வந்து க்ளோஸ் ஆகணும் அந்த கேண்டில். சரி, இதெல்லாம் எந்த சார்ட்டில் பார்க்குறது, என்ன டைம் ஃப்ரேமில் பார்க்குறதுன்னா 5 மினிட் சார்ட். எதில் பார்க்குறீங்க? 5 மினிட் சார்ட்டில் வந்துட்டு பார்க்குறீங்க. ஓகேங்களா? ஓகே, சரி. இப்போ உங்களுக்கு வந்துட்டு இது வந்து புரிஞ்சுதுங்களா? இப்போ இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி டவுன் ட்ரெண்டுக்கு பார்ப்போங்களா? ஓகே, இதெல்லாம் நான் எடுத்துடுறேன். இப்போ புரிஞ்சுதுங்களா எல்லாத்துக்கும்? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேன்னா கமெண்ட்டில் போடுங்க ஓகே அப்படின்ட்டு. நான் புரிஞ்சுதுன்னு நினச்சிக்கிறேன். நான் இப்போ இதை வந்து டெலீட் பண்ண போகிறேன். இந்த வீடியோ வந்து இருக்கும், ஒன்றும் கவலைப்படாதீங்க. இது என்னுடைய யூடியூப் சேனலில் இருக்கும். ம். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஹையர் ஹைக்கு வந்த பின்னாடி உடனே எடுக்கக்கூடாது. ப்ரைஸு ஹையர் லோக்கு வரணும். ஹையர் லோக்கு வந்துட்டு அதுக்கு முன்னாடி வந்த ஹையர் ஹையை அதை தாண்டி மேலே போகணும். இன்னொரு இது இப்போ உங்களுக்கு இன்னொரு க்ளூவும் ஒன்று தரேன் நான். இன்னொன்று வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னாச்சுன்னா, இப்போ இந்த இந்த இது பார்க்குறீங்களா, இது நல்லா பெருசாக தெரியுதுங்களா? ஆ, ஓகே. இது ஆக்சுவலாக நான் 30 மினிட் சார்ட் தான் வச்சுருக்கேன். ஒன்றும் இல்லை, உங்களுக்கு புரிஞ்சிக்கிறதுக்காக சொல்கிறேன் நான். இப்போ ஒரு உதாரணத்துக்காக வந்துட்டு இந்த இதை எடுத்துக்குவோம். இதை இந்த இதை எடுத்துக்குவோம், இந்த கேண்டில் எடுத்துக்குவோம். எப்படி வந்து ட்ரிக் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த கேண்டில் எடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஹையர் ஹை வந்துருச்சு. ஹையர் ஹை வந்த உடனே நீங்கள் வந்துட்டு என்ன ஆகும், சரி லாங் ட்ரெண்டு அப்படின்ற மாரி நம்மளுக்கு வந்து தோணும். ஆனால் அடுத்தது என்ன பண்ணணும், நீங்கள் ஹையர் லோவுக்கு வந்து பார்க்கணும். நீங்கள் ஹையர் லோவுக்கு வந்த உடனே தான் நீங்கள் பொசிஷன் எடுக்கிறதுக்கு ரெடி ஆகணும். நீங்கள் ப்ரைஸ் வந்து இங்கே ஹையர் லோவுக்கு வந்துருச்சு. வந்த பின்னாடி பொசிஷன் எடுக்கக்கூடாது. என்ன ஆகணும், ப்ரைஸு மேலே போகணும். எதை போய் மேலே போகணுன்னா 2 லெவல் இருக்குது. ஒன்று நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. ஒன்று இந்த இதை தாண்டி மேலே போகணும். அதுதான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இப்போ.
இன்னொன்னு என்ன அப்படின்னாச்சுன்னா, அதுக்கு முன்னாடியே வந்து ட்ரேட் எடுக்க விரும்புறவங்க இந்த லெவல பார்ப்பாங்க. லோயர் ஹைய பார்ப்பாங்க. இந்த ஹையர் ஹை வரதுக்கு முன்னாடி ஒரு லோயர் ஹை வந்தது இல்ல. இதுக்கு முன்னாடி இருக்கிற ஹை. இந்த ஹைக்கு முன்னாடி ஒரு ஹை வந்தது இல்ல. அந்த ஹை இதானே. இதுக்கு முன்னாடி வந்த ஹை இங்க இருக்கு. ஓகேங்களா? அப்ப 2 இது இருக்கு. ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் 2 இருக்கு. ஒன்னு இந்த லோயர் ஐய தாண்டி க்ளோஸ் ஆனாலே பொசிஷன் எடுக்கலாம். இந்த லோயர் ஐய தாண்டி க்ளோஸ் ஆனாலே வந்து பொசிஷன் எடுக்கலாம். இந்த லோயர் ஐய. இல்ல எனக்கு பயமா இருக்கு. நான் எடுத்து ரிவர்ஸ் ஆயிடுமோன்னு பயமா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, நீங்க இந்த லெவல்ல வச்சுக்கலாம். இத தாண்டி க்ளோஸ் ஆச்சுன்னா, நீங்க வந்து லாங் பொசிஷன் எடுக்கலாம். அதாவது கால் ஆப்ஷன் வந்து வாங்கலாம். இப்ப இந்த இதுல வந்து பாருங்க. இப்ப இது வந்துருச்சு. இது வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து எதுக்கு வெயிட் பண்ணோம் அப்படின்னாச்சுன்னா, இந்த இது வரணும். ஹெச் லோ வரணும். ஹெச்எல் வரணும். அதுவும் வந்துருச்சு. அது வந்த பின்னாடி பிரைஸ் வந்து இப்ப கேண்டில் முடிஞ்சிருச்சு. இப்ப இந்த கேண்டிலுக்கு வந்துருச்சு. இப்ப இந்த கேண்டில் வந்து எதுக்கு மேல போய் இதாகணும், க்ளோஸ் ஆகணும். ஒன்னு இந்த லைன் இருக்கு பாத்தீங்களா? எல்ஹெச். இந்த லைனுக்கு மேல போயிட்டு க்ளோஸ் ஆகணும். க்ளோஸ் ஆனா நீங்க வந்து எடுக்கலாம் பொசிஷன். ஆனா க்ளோஸ் ஆகல அது. அப்ப நீங்க எடுக்கக்கூடாது. லாங் பொசிஷன் எடுக்கக்கூடாது. அடுத்த கேண்டில்ல பாக்குறீங்க. அது என்ன ஆகுதுன்னு பாக்குறீங்க. அதுவும் க்ளோஸ் ஆகல. அதுக்கு மேல. அந்த லைனுக்கு மேல க்ளோஸ் ஆகல. அதுக்குள்ள அங்க எல்ஹெச் வந்து போச்சு. ட்ரெண்டே சேஞ்ச் ஆகி போச்சு. இப்ப இது வந்து இன்வேலிட் ஆயிடுச்சு. இந்த இடம் வந்து என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? இன்வேலிடு. அது எப்படி போடுறது? இந்த பொசிஷன் உங்களுக்கு இன்வேலிடு. நோ சான்ஸ். எல்லாம் உக்காந்தீங்க. ரெடி செட்டு அப்படின்னு உக்காந்தீங்க. ஆனா கோக்கு வந்து துப்பாக்கி சத்தம் வரல. நம்ம பொசிஷன் எடுக்கிறதுக்கு. அப்ப இது வந்துட்டு இன்வேலிட். இப்போ கிளியர் ஆச்சுங்களா? ஓகே. இப்போ நம்ம வந்துட்டு நிறைய உட்காந்து யோசிங்க. நான் நான் சொல்றத மட்டுமே வந்து நீங்க கொஞ்சம் நான் அதான் என்ன சொல்றது, நான் ஒரு கோடு போட்டேன்னா நீங்க ரோடே போட்டுறணும். அந்த மாதிரி திங்க் பண்ணணும் நீங்க. ரொம்ப அட்வான்ஸ்டா திங்க் பண்ணணும். விச் டைம் ஃப்ரேம் பிரதர்? 5 மினிட் சார்ட்ல பார்க்கணும் நீங்க இது என்ட்ரியா எடுக்கிறப்ப. ஓகே. நான் இப்போ வந்து டவுன் ட்ரெண்டுக்கு போறேன் நான். இதை எடுத்துறேன் இது. ஓகே. இது வந்து இதில் போட்டோம். இங்க வச்சுக்குவோம். டவுன் ட்ரெண்டு வரைவோம். ஓகே. சரி. இது வந்து டவுன் ட்ரெண்டு. நம்ம முன்னாடி அப் ட்ரெண்டை பார்த்துட்டோம். ஹெச்ஹெச் ஹெச்எல் ஹெச்ஹெச் ஹெச்எல் ஹையர் ஹை ஹையர் லோ அந்த ரெண்டு காம்பினேஷன் தான் அப் ட்ரெண்ட். இப்படி தான் வந்து மார்க்கெட்டை நீங்க வந்து டிசைட் பண்ணுமே ஒழிய கேண்டில் கலரை பார்க்க கூடாது. பச்சை கலர்ல இருக்கா அது வெள்ளை சோப்பு கலர்ல இருக்கான்லாம் வந்து பார்க்க கூடாது. ஓகே. இப்ப இதுல வந்துட்டு இந்த ரெட் கலர் பச்சை கலர் போட்டோன்னா உங்க மைண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆயிடும். பச்சை கலர்ல போடுறாரு ஒன்று ட்ரெண்டை பத்தி சொல்றாருன்னு. இப்போ லோ லோ டெக்ஸ்ட் ப்ளூ மாத்திக்கிறான். அப்பதான் உங்களுக்கு இதாகும். லோ. கீழே இருக்கிறதெல்லாம் லோ தானே? கீழே இருக்கிறதெல்லாம் லோ, மேல இருக்கிறதெல்லாம் ஹை. அதுக்கு அப்புறமா தான் முன்னாடி ஒரு பேரை சேர்ப்போம். அப்பா பேர் முன்னாடி இருக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் தான் நம்ம பேர் தான் அடுத்தது தான் அப்பா பேருன்ற மாதிரி. ஓகே. இதை ஹைன்னு போட்டுவோம். ஹை
இப்போ இதுக்கு முன்னாடி போடுவோமா, இனிஷியல் போடுவோமா? ஓகே. இது வந்து மேல இருக்குது பார்ப்போம். இது வந்து ஹையில இருக்கு. இது வந்து அதுக்கு கீழ இருக்கு. அது இதுக்கு கீழ இருக்கு. அப்ப இங்க இருந்து கீழ இருந்து போனோம்னா, இந்த ஹையோட இந்த ஹைய இந்த ஹையோட கம்பேர் பண்ணோம்னா, இதுக்கு முன்னாடி இருந்த ஹையோட எப்போதுமே முன்னாடி இருந்த ஹையோட தான் கம்பேர் பண்ணணும். முன்னாடினா முன்னாடி இல்ல பேக்ல. பேக்ல இருந்ததோட தான் கம்பேர் பண்ணணும். அப்ப இத வந்து இதுக்கு பேக்ல இருந்த இந்த இதோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னாச்சுன்னா, இது வந்து லோவா இருக்குல்ல. அதனால இது வந்து லோயர் ஹை. லோயர் ஹை. இந்த ஹைய இதுக்கு பின்னாடி இருந்த ஹையோட கம்பேர் பண்ணோம்னா, இது வந்து கீழ இருக்குல்ல. இது அப்ப லோல இருக்கு. அதுவும் லோயர் ஹை. ஓகே. இப்ப இத வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஹை இங்க மேல இருக்குன்னு வச்சுக்கங்க. அப்ப இதுவும் என்னதுதான் அது? லோயர் ஹை. ஓகே. சரி. இப்ப இதுல இருந்து ஆரம்பிப்போம். இதோட இத வந்து கம்பேர் பண்றப்ப இது என்னது? லோயர் லோ இல்ல? இது கீழ தானே இருக்கு. இத வந்து பண்றப்ப ஆ லோயர். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா போடுங்க. நான் புரிஞ்சுக்கிட்டீங்கன்ட்டு நான் மட்டும் சொல்லிட்டு போறேன் நானு. ஓகே. சரி. லோயர் லோ. இதுதாங்க எல்லுன்னு இது இங்கெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? எல்எல்ன்ட்டு, எல்எல்ன்ட்டு அதெல்லாம் வந்து என்னன்னா லோயர் லோ, லோயர் லோ, லோயர் லோ. இதுதான் வந்து டவுன் ட்ரெண்ட். அப்ப டவுன் ட்ரெண்ட்ல வந்து எப்படி இருக்கு அப்படின்னாச்சுன்னா, ஆ ஓகே. இங்க போடுறேன். லோயர் லோ, அதுக்கு அடுத்தது என்ன வருது? லோயர் லோ, லோயர் லோ. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இதான் வருது இல்ல? இதான் ஃபர்ஸ்ட். அடுத்தது தான் இது மேல போகுது. லோயர் ஹை, எல் ஹெச். அடுத்தது அங்க இருந்து இங்க வருது. இது என்னது? லோயர் லோ, லோயர் லோ. அடுத்தது இங்க இருந்து இங்க போகுது. லோயர். இப்ப நான் இப்ப அடிச்சிட்டு இருக்கப்ப நீங்க வந்து முன்னாடி என்ன சொல்லி கொடுத்தோன்னா அதை அப்படியே ஆப்போசிட்டா ஃபாலோ பண்ணணும் என்ட்ரிக்கு. டவுன் ட்ரெண்ட்ல. அப் ட்ரெண்ட்ல ஒரு ரூல் சொன்னோம் பார்த்தீங்களா? அதை வந்து அப்படியே தலைகீழ அப்படியே இதுல யூஸ் பண்ண வேண்டியதான். லோயர் ஹை, அடுத்தது வந்து லோயர் லோ. லோயர் ஹை, லோயர் லோ. ஓகே. இப்படி இருந்ததுன்னா இது வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா டவுன் ட்ரெண்ட். எங்க இருக்கு? டவுன் ட்ரெண்ட். அப்படி இல்லாட்டினா என்னன்னு சொல்லுவோம்? பியரிஷ். பியரிஷா? பியரிஷ் ஸ்ட்ரக்சர். அது வந்து பியரிஷ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லணும். அதெல்லாம் வந்து ப்ரொஃபஷனலா நம்ம வந்து கரெக்டான வேர்டு யூஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா பியரிஷ் ஸ்ட்ரக்சர். ஸோ இது வந்து பியரிஷ் ஸ்ட்ரக்சர். அப்ப இத்தனை லெட்டர் தேவையா? எல்எல், எல்ஹெச், எல்எல், எல்ஹெச், எல்எல்ன்ட்டு ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு வந்து ரெண்டே ரெண்டு இது போகும். எல்எல், எல்ஹெச். இதெல்லாம் நல்லா அப்ப எல்எல், எல்ஹெச்னா டவுன் ட்ரெண்ட், டவுன் அதாவது பியரிஷ் ஸ்ட்ரக்சர். பியரிஷ் ஸ்ட்ரக்சர். ஹெச்ஹெச், ஹெச்ஹெச், ஹெச்எல்னா புல்லி ஸ்ட்ரக்சர். இப்ப புரிஞ்சுதுங்களா? இப்ப இந்த ஸ்ட்ரக்சர் புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி தான் நீங்க மார்க்கெட்டை வந்து தீர்மானிக்கணுமே தவிர, சிவப்பு கலர்ல இருந்தது, பச்சை கலர்ல இருந்தது, கேண்டில் வேக வேகமா மேல போச்சு, கேண்டில் கீழே வேக வேகமா கீழே வந்தது, இதெல்லாம் வந்து பார்க்க கூடாது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா நீங்க தப்பு பண்ணிடுவீங்க. ஓகேங்களா?
இன்னொன்னு ஒண்ணு சொல்றேன். அந்த அல்கோ ட்ரேடிங்ன்றத பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அல்கோ ட்ரேடிங்ன்றது ஒண்ணும் கிடையாது. கம்ப்யூட்டர் வந்து முடிவு எடுக்கும். அதுக்கு வந்து கோடிங் வந்து எழுதணும். அதுக்கு வந்து ப்ரோகிராம் இப்போ நான் வந்து இந்த இண்டிகேட்டர்லாம் எழுதி உங்களுக்கு ப்ரோகிராமா கோடிங்கா எழுதி இண்டிகேட்டரா தரேன் பார்த்தீங்களா? அந்த மாதிரி வந்து கோடிங் எழுதணும். அதையும் நான் வந்து ஒரு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா, அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். ரொம்ப நாள் ஆகும். அதுல வந்து என்னன்னா, இந்த இதெல்லாம் நான் வந்து எழுதணும். இப்ப நான் உங்ககிட்ட என்னென்னலாம் சொன்னேனோ, அதெல்லாம் வந்து கண்டிஷன்லாம் போட்டு நான் ஒரு ப்ரோகிராம் எழுதுவேன். அப்ப அந்த ப்ரோகிராமுக்கு அந்த ப்ரோகிராம்லாம் கம்ப்யூட்டர்ல வந்து பண்ணியாச்சுன்னு வச்சுக்கங்க. கம்ப்யூட்டருக்கு கலர்லாம் தெரியாது. கம்ப்யூட்டர் வந்து அந்த லெவல மட்டும் தான் பார்க்கும். HHஆ, LLஆ, HHஆ, LHஆ, LLLHஆ இல்ல HH, LHஆ இத தான் வந்து அது பார்க்கும். பிரைஸ் வந்து இந்த லெவல் இதுக்கு முன்னாடி இருந்த ப்ரீவியஸ் HLல வந்துட்டு மேல போய் க்ளோஸ் ஆச்சா? இல்ல HHக்கு மேல போய் க்ளோஸ் ஆச்சா? இதெல்லாம் அது செக் பண்ணிட்டு டக்குன்னு வாங்கிடும். புரியுதுங்களா? இதான் வந்து அல்கோன்றது. அல்கோன்னா பெரிய ஒரு கம்பசூத்திரம்லாம் ஒண்ணும் கிடையாது அது. இந்த மாரி கோடிங் எழுதுறது தான் அது. ஸோ, இதுதான் வந்து இது. இப்போ உங்களுக்கு இது வந்து புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன் நானு. சரி. இப்ப பொசிஷன் எடுக்கிறத பத்தி பார்ப்போம். இப்ப மார்க்கெட் இறங்கிடுச்சு. எல்எல் லோ எல் லோ எல்எல் வந்துருச்சு. எல்எல் வந்த உடனே நீங்க ஷார்ட் பொசிஷன் எடுக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க. அதாவது ஆன் இயர் மார்க் கோட்ல வந்து நிக்கிறதுக்கு நின்னுட்டீங்க. ஷார்ட் பொசிஷன் எடுக்கிறதுக்கு, புட் ஆப்ஷன் வாங்குறதுக்கு. வெயிட் பண்ணணும். எதுக்கு வெயிட் பண்ணணும்? பிரைஸ் எங்க போணும்? லோயர் ஹைக்கு போணும். ஓகே. லோயர் ஹைக்கு போயிடுச்சு பிரைஸ். லோயர் ஹையும் வந்துருச்சு. அடுத்தது என்னாச்சு? செட் உட்காந்தாச்சு. கோ எப்ப போணும்? எப்ப போணும் அப்படின்னாச்சுன்னா காட்டுறேன். இப்ப இந்த இது பிரைஸ் இதை தாண்டி கீழே இறங்கணும். ஒண்ணு. ஓகேங்களா? இன்னொன்னு வந்து என்னன்னா, அதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்ப இந்த இடம் இருக்குல்ல, இப்ப இந்த இடத்துல இருந்து பிரைஸ் இப்படிதானே இருந்திருக்கும். இப்படிதான் வந்திருக்கும். அது மேல இருந்து அப்படிதான் வந்து இறங்கி வந்திருக்கும். அப்ப இந்த இது அப்ப இந்த இடம் வந்து லோயர் லோ வந்த உடனே நீங்க ரெடி ஆயிட்டீங்க. ஷார்ட் பொசிஷன் எடுக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க. ஆனா ஷார்ட் பொசிஷன் எடுத்துடக்கூடாது. எடுக்காம நீங்க என்ன பண்ணணும்? அந்த பிரைஸ் வந்து மேல இங்க போணும். லோயர் ஹை வரணும். லோயர் அந்த ஹை வந்த உடனே ரெடி ஆயிட்டீங்க. அடுத்தது கேண்டில் வந்து இந்த லெவல் இருக்கு பாத்தீங்களா? இந்த லெவலுக்கு கீழ க்ளோஸ் ஆகணும். க்ளோஸ் ஆகணும். க்ளோஸ் ஆகுறதுக்கு முன்னாடி எடுக்காதீங்க. 5 மினிட் கேண்டில் இதுக்கு கீழ வந்து க்ளோஸ் ஆகணும். க்ளோஸ் ஆன பின்னாடி தான் நீங்க வந்துட்டு பொசிஷன் வந்து எடுக்கணும். ஐயோ! எனக்கு பயமா இருக்கு நான் எடுக்கிறதுக்கு அப்படின்னாச்சுன்னா, ரொம்ப பயமா இருந்ததுன்னா இந்த லெவல் வச்சுக்கங்க. இல்லாட்டினா இதுக்கு கீழ வந்து க்ளோஸ் ஆகணும். அப்போ 2 என்ட்ரி பாயிண்ட் வந்து உங்களுக்கு இருக்கு. புரியுதுங்களா? ஒரு என்ட்ரிய நீங்க வந்து இங்க குடுக்கலாம். இல்லாட்டினா இன்னொரு என்ட்ரிய வந்து நீங்க இந்த இடத்துல குடுக்கலாம். ஓகே. ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கிறது? ஸ்டாப் லாஸ இந்த இடத்துல வைக்கணும். இந்த லோயர் ஹை வந்தது பார்த்தீங்களா? இந்த லோயர் ஹைக்கு கொஞ்சம் மேல வைக்கணும். ஸ்டாப் லாஸ். கொஞ்சம் மேல ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் வச்சுக்கங்க. நிஃப்டில சொல்றேன் நான். அதுல வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கங்க. இங்க இந்த லெவலுக்கு மேல வந்து நீங்க வச்சுக்கணும். இப்போ ஓகேவா? கிளியரா? ஓகேண்ணே, ஓகே, ஓகேன்னு எல்லாம் அடிச்சு விடுங்க பார்ப்போம். ஏன்னா அடுத்த இதுக்கு நான் வந்து இப்போ சார்ட்டுக்கு போறேன் டைரக்ட்டா. ஓகே. இப்ப பொசிஷன் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து இப்போ தெரிஞ்சிருக்கும். டவுன் ட்ரெண்ட்ல எப்படி எடுக்கணும், அப் ட்ரெண்ட்ல வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு இப்போ வந்து புரிஞ்சிருக்கும். சரிங்க. இது எல்லாம் வந்து கரெக்ட் தான். ஆனா மார்க்கெட் வந்து அப்படியா இருக்கு? மார்க்கெட் வந்து ஒண்ணு லோயர் லோ வருது. அடுத்தது வந்து சம்மந்தமே இல்லாம போகுது. எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கு. இப்படி இப்படி ஏறுது அப்படின்னாச்சுன்னா அது வந்து சைட்வே மார்க்கெட். இந்த மாரி ஒரு கிளியர் கட் பிக்சர் கிடைக்காம, இப்போ ஒரு இங்க வந்திருக்குங்களா? லோயர் ஹை வந்திருக்குங்களா? லோயர் லோக்கு அப்புறம் லோயர் ஹை வந்திருக்கு. லோயர் ஹைக்கு வர்றதுக்கு பின்னாடி ஹையர் ஹை வந்து போச்சுன்னு வச்சுக்கங்க. அதாவது எப்படின்னா, சொல்றேன் நானு. இந்த இத வந்து இந்த இத எடுத்துக்குவோம். இது அப்படியே கொஞ்சம்
மேலே தூக்கி கொண்டு போய் வச்சுட்டேன். அப்ப இது வந்து என்னது இது? இது வந்து லோயர் ஹை கிடையாது, ஹையர் ஹை. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த ஹை இங்க இருக்கு. அந்த ஹையோட இந்த ஹையை கம்பேர் பண்றப்ப இது வந்து ஹையரா இருக்கு. அப்ப இது உங்களுக்கு வந்து என்ன இருக்கு? எல்ஹெச்சுக்கு அப்புறம் எல்எல்லுக்கு அப்புறம் இது எல்எல் இல்ல, லோயர் லோ எல்எல், எல்எல்லுக்கு அப்புறம் எல்ஹெச் வரல, உங்களுக்கு வந்து என்ன வந்துருச்சு? ஹெச்ஹெச் வந்துருச்சு. ஸோ இப்படி போச்சு அப்படின்னாச்சுன்னா மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகுதுன்னு அர்த்தம். மார்க்கெட் வந்து டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. அட்டா இந்த பக்கம் போறான், லெஃப்ட்ல போறான், ரைட்ல போறான், லெஃப்ட்ல போறான், ரைட்ல போறான் அப்படின்ற மாதிரி இது மார்க்கெட்டு டைரக்ஷனை வந்து மாத்திக்கிட்டே இருக்கிறான் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி மாறி மாறி போச்சு அப்படின்னாச்சுன்னா நீங்க வந்து பொசிஷன் வந்து எடுக்கக்கூடாது. நீங்க வந்து கையை கட்டிட்டு பேசாம வந்து உக்காந்துடணும். புரியுதுங்களா? சரி, ஓகே. இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான். இப்போ அடுத்து நம்ம நேராக சார்ட்டுக்கு போயிடுவோமா? ஓகே. இப்போ நான் இதை டெலிட் பண்ணிடலாம். மணியும் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு, முடியற மாரி ஆயிடுச்சு. பார்ப்போம், நம்ம நிறைய நாள் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா படிப்போம். இப்போ அடுத்தது வந்து இப்போ டைரக்டா வந்து சார்ட்டுக்கு போறோம். இந்த போஸ் அப்படின்றதுலாம் என்னன்றதை வந்து உங்களுக்கு சொல்றேன் நான். பிஓஎஸ், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னா ஒண்ணும் இல்லை, நான் சொன்னேன்ல லெஃப்ட் போறான் திடீர்னு ரைட் வந்துடுறான் அப்படின்ட்டு. டவுன் ட்ரெண்ட்லயே போயிட்டு இருக்கிறது வந்து திடீர்னு அப் ட்ரெண்டுக்கு மாறிச்சு அப்படின்னாச்சுன்னா, இப்போ நான் இப்போ சொன்னேன்ல எச்ஹெச் வந்து போச்சு அப்படின்ட்டு, அந்த மாரி வந்ததுன்னா அது வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், சிஹெச்னு. ஓகே. 5 மினிட் சார்ட்டே வச்சுக்கிறேன் நான். ஓகே. இன்னொன்று வந்து இந்த டைம் ஃப்ரேமை பற்றி நான் ஒரு கிளாஸ் ஒன்று உங்களுக்கு வந்து எடுப்பேன், இன்னும் போட்டும் கொஞ்ச நாள். ஓகே. அது எப்படி எப்படி நம்ம டைம் ஃப்ரேம் வந்து மாறணும், எப்படி இப்படிலாம் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு நம்ம அதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக வந்து பார்ப்போம். இப்போ இங்கே இதில் பாருங்க, இந்த சார்ட்டில் இப்போ நம்ம வந்து எஃப்இஜியை பற்றி பார்க்கல, ஆர்டர் பிளாக்கை பற்றி பார்க்கல, ப்ரீமியம் ஜோனு, டிஸ்கவுண்ட் ஜோனு, இதை பற்றியும் நம்ம வந்து பார்க்கல. இப்போ நம்ம பார்க்கறது வந்து பியூரு எதை மட்டும்தான் பார்க்குறோம் அப்படின்னாச்சுன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை மட்டும்தான் பற்றி பார்க்குறோம். ஸோ அதனால உங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸும் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கணும். அதை வந்து நீங்கள் தரவாக தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். நீங்கள் இந்த நேரத்தில் வந்துட்டு மற்ற இதை பற்றி யோசிச்சிங்கன்னா இதை விட்டுருவீங்க. அது வந்து நம்ம அடுத்த கிளாஸில் அதை பார்க்குறப்ப அதை ரொம்ப டீப்பாக பார்ப்போம். ஸோ அதனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பிங்க் கலரில் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஸ்க்ரீனில், இந்த பிங்க் கலரில் ஸ்க்ரீனில் இருக்கிறதெல்லாம் வந்து எஃப்இஜி. இதெல்லாம் நம்ம தான் பார்க்குறது இல்லை, அதனால எஃப்இஜியை வந்து நான் ஆஃப் பண்ணிட்டு போகிறேன். எங்கே இருக்கு? ஷோ ஃபேர் வேலி கேப்ஸ்ன்னு இருக்குல்ல, அதை எடுத்து விட்டுறேன் நான். எடுத்துட்டேன். அடுத்தது வந்து ஆர்டர் பிளாக்கும் எனக்கு தேவையில்ல, அதையும் எடுத்துடுறேன். ஓகே. அடுத்தது வந்து ப்ரீமியம் ஜோன், டிஸ்கவுண்ட் ஜோன், அதுவும் எனக்கு தேவையில்ல, அதையும் எடுத்துட்டேன். இப்போ வெறும் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் வச்சிருக்கேன் நான். இது எனக்கு தேவையில்ல. ஓகே. இந்த 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 இது வந்து நான் இன்னைக்கு அப்டேட் பண்ண இண்டிகேட்டர். அதை பற்றி உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக வந்து சொல்கிறேன் நான். இருங்க, ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடும் நம்ம. ஓகே. இப்போ பாருங்க, நம்ம இப்போ எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? ஆஹ் okay. அதுக்கு முன்னாடி இந்த கமெண்ட்ல ஒரு ரீட் பண்ணிடுறேன் நான். ஈக்குவல் ஈக்குவல் ஐஹெச்சா எல்ஹெச்சா லோயர் ஹை அண்டு ஹெச்எல். என்ன சொல்றாரு அவரு? அப்படி இருந்ததுன்னா என்ன அப்படின்னா, இந்த மாதிரி மாறி இருந்ததுன்னு வச்சுங்களேன்,
ஏன்னா வந்து நீங்க இப்ப சொல்றது வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா, ஒண்ணு வந்து ஹையர் லோயர் ஹை, அடுத்தது வந்து கீழ வந்து ஹையர் லோ, லோயர் லோ வராம ஹையர் லோ வந்ததுன்னா இது சைட்வே மூவ்மெண்ட். யாரு? தமிழ் டெக் நியூ. அது வந்து சைட்வேல வந்துட்டு மூவ் ஆகுதுன்னு அர்த்தம் மார்க்கெட்டு. ஒரு கிளியர் டைரக்ஷன் நம்மளுக்கு கிடைக்கல. அது வந்து ஸ்ட்ரக்சர் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு புல்லி ஸ்ட்ரக்சராகவும் இல்லை, பேரி ஸ்ட்ரக்சராகவும் இல்லை. ஒரு அன்கிளியரான ஒரு பொசிஷன்ல இருக்கு. அந்த நேரத்தில் வந்து வெயிட் பண்ணணும். கியூட் கார் கியூட் கதீர் சார், குட் ஈவினிங். இன் ஏஞ்சல் ஒன் பிளாட்ஃபார்ம் பிஃபோர் 6 months when I tried to வேற என்னமோ கேட்டிருக்காரு. சரி, இதுக்கெல்லாம் நான் வந்து ஆன்சர் பண்ண மாட்டேன். இதெல்லாம் அப்புறமா நம்ம இது சம்பந்தமா ஏதாவது கேள்வி இருக்கான்னு பார்ப்போம். டோட் என்ட்ரி 3 minute சார்ட்ல எடுக்கணுமா, நீங்க 5 minute சார்ட் சொல்றீங்க? 3 minute சார்ட் உங்களுக்கு யாராவது சொல்லியிருந்தாங்க அப்படின்னாச்சுன்னா, நீங்க அதை யூஸ் பண்ணியிருக்கீங்களான்றது தான் மெயின். நம்மளுக்கு 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. நம்ம ப்ராக்டிக்கலாக அதை வந்து யூஸ் பண்ணி பார்க்கணும். யார் இது? மிட்ரா ஃபுட்டீஸ். 3 minute சார்ட்டை யூஸ் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க, 5 minute சார்ட்டை யூஸ் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க, 1 minute சார்ட்டை யூஸ் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அது வந்து நம்ம நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அது வந்து மாறும். இப்போ நீங்கள் வந்து என்ன சொன்னால் ஃபோரெக்ஸ்லலாம் பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா செகண்ட்ஸில் போய் பண்ணுவாங்க. செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ் 50 செகண்ட் சார்ட்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதேமாரி நிஃப்டிக்கு வந்துட்டு 5 minute வந்து பெஸ்ட்டு. 3 minute யூஸ் பண்ணலாம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜோயல் குழந்தைசாமி, ஓகே 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 ஓகே. தமிழ் டெக் நியூ அருண், ஓகே ஓகே ப்ரோ, ஓகே. சரி, இப்போ நம்ம வந்து வருவோம். இப்போ நான் உங்களுக்கு வந்துட்டு 5 candle ரூல் அப்படின்னு சொல்ல போகிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு இண்டிகேட்டரை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இண்டிகேட்டர் இது எப்படிடா மார்க் பண்ணுது அப்படின்றத வந்துட்டு பார்க்கணும். இப்போ பாருங்க, ஒரு இந்த இது சொல்கிறேன் பார்த்துங்க, நல்லா பார்த்துங்க. 5 candle ரூல் அப்படின்னா என்ன அப்படின்னாச்சுன்னா, ஒரு இது ஒன்று போடும். எங்க காணும் இருக்கா? ஓகே. இப்போ இங்கே இது நான் ஒரு கோடு போடுறத வந்து ஒரு கேண்டில்னு வச்சுக்கோங்க. என்ன, ஒரு கோடு போட்டேன், அடுத்த கோடு இங்கே போட்டேன், அடுத்த கோடு இந்த இடத்துல போட்டேன், அடுத்த கோடு இங்கே போடுறேன், அடுத்த கோடு இங்கே போடுறேன். இப்போ இது வந்து 5 கேண்டில் இருக்கு. உங்களுக்கு பெருசாக தெரியணும்னா ஜூம் பண்ணுறேன். இருக்கு டைம் ஆகுதோ எல்லாருக்கும்? கொஞ்ச நேரம் பொறுத்துங்க. இதை வந்து கேண்டில்னு வச்சுக்கோங்க, எடுத்துங்க. நான் கேண்டில்லாம் இப்போ வரையில. நம்மளுக்கு அந்த அளவுக்கு பெரிய போர்டுலாம் வச்சு நடத்துகிற அளவுக்கு இல்லை. ஓகே. இப்போ இந்த மாதிரி 5 கேண்டில் இருக்கு. இதுல 1 2 3 4ன்னு வச்சுங்க. இப்போ இந்த கேண்டில் இருக்கு பாத்தீங்களா? இந்த கேண்டிலுடைய ஹையை மார்க் பண்ணணும்னா என்ன கண்டிஷன் அப்படின்னாச்சுன்னா, 5 கேண்டில் எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி இருக்கிற 2 கேண்டிலுடைய ஹை இருக்கு பாத்தீங்களா? இதனுடைய ஹை, இதனுடைய ஹை, இது ரெண்டுத்தையும் பார்க்குறப்ப இந்த கேண்டிலுடைய ஹையோட அது ரெண்டும் கீழே இருக்கணும். அப்படி இருந்தாதான் இதை ஹையினே மார்க் பண்ண முடியும், மார்க் பண்ணலாம். இல்லாட்டினா மார்க் பண்ணக்கூடாது. இப்போ இப்போ இந்த இதில் பாருங்க, இப்போ இந்த கேண்டில் எல்லாம் ஒண்ணுமே மார்க்கிங்கே இல்லை பாருங்க. இந்த கேண்டில் எல்லாம் எதுலையுமே மார்க் இல்லை பாருங்க. இந்த கேண்டில்ல தான் மார்க் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த கேண்டில்ல மார்க் இருக்கு. அப்ப இந்த கேண்டில் எல்லாம் ஏன் மார்க்கே இல்லை அப்படின்னாச்சுன்னா, இதான் கணக்கு. என்ன கணக்கு அப்படின்னாச்சுன்னா, அந்த கேண்டிலுக்கு முன்னாடி வந்த கேண்டில்ல அந்த கேண்டிலுடைய ஹைட்டு அதோட கம்மியா இருக்கணும்.
அப்பதான் இது வந்து ஹை. அதே போல அதுக்கு அப்புறமா பின்னாடி அதுக்கு அடுத்து வர ரெண்டு கேண்டலினுடைய ஹைட்டும் கம்மியா இருக்கணும். அப்படி இருந்தாதான் இதை வந்து ஹைன்னு எடுத்துக்க முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா இதை பாருங்க, இந்த இது இருக்குங்களா, இதை ஹெச்ஹெச்னு மார்க் பண்ணிருக்கா, இது ஹை தானே இது. அப்ப இது ஹைன்னா இதனுடைய ஹைய பாருங்க, கீழே இருக்கா, இதனுடைய ஹை கீழே இருக்கு, இதனுடைய ஹை கீழே இருக்கு, இதனுடைய ஹையும் கீழே இருக்கு. இப்ப புரியுதுங்களா? அப்படி இருந்தாதான் இதை வந்து ஹைன்னு சொல்லணும், அப்பதான் மார்க் பண்ண முடியும். அதுதான் அந்த ரெண்டாவது எழுத்து ஹைன்னு வந்துருது. அந்த எழுத்து எதை பேஸ் பண்ணி வருதுன்னா, இதுக்கு முன்னாடி வந்த ஹையோட ஒப்பிட்டு பார்த்து அதை விட இது உயரத்துல இருக்கா குறைவா இருக்கான்னு பார்த்து ஹையரா லோயரான்ற பேரை கொடுக்கணும். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, சரி. இப்ப இதை அப்படியே மாத்தி ரிவர்ஸ்ல போகும். ஒரு லோன்ட்டு இந்த எண்டை வந்து நீங்க மார்க் பண்றீங்க அப்படின்னாச்சுன்னா, இந்த எண்டை தெரியுதுங்களா கிளியரா? இந்த எண்டை வந்து நீங்க லோன் சொல்லிட்டு மார்க் பண்றீங்க அப்படின்னாச்சுன்னா, அதுக்கு முன்னாடி வந்த ரெண்டு கேண்டலினுடைய இது இருக்கு பாத்தீங்களா, அது ரெண்டுமே வந்து இதோட மேல இருக்கணும், இதுக்கு மேல இருக்கணும். இதுதான் வந்து இருக்கிறதுலே கீழே இருக்கணும், இந்த ரெண்டு கம்பேரோட, இது ரெண்டோட கம்பேர் பண்றப்ப. அதே போல இந்த ரெண்டு அதுக்கு அடுத்து வர ரெண்டு கேண்டலோட கம்பேர் பண்றப்ப இதுதான், அப்பவும் இதுதான் வந்து லோல இருக்கணும். அப்படி இருந்தாதான் இதை லோன்ட்டு மார்க் பண்ணணும், இல்லாட்டினா லோன் மார்க் பண்ணக்கூடாது. அதுதான் இங்க வந்து மார்க் பண்ணிருக்கோம். இப்ப பாருங்க, இப்ப இந்த இது எடுத்துங்க, இது லோன் மார்க் ஆயிருக்கா, ஹையர் லோ. அப்ப இந்த இதனுடைய விக்கு வந்து இங்க இருக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு கேண்டலுடைய பாருங்க, இது மேல இருக்கா, இது மேல இருக்கா. அதே போல இதை பாருங்க, இது மேல இருக்கு, இதுவும் வந்து மேல இருக்கு. அதனாலதான் இதை வந்துட்டு லோன்ட்டு வந்து மார்க் பண்ணிருக்கு. ஸோ இதுதான் வந்து 5 கேண்டில் மெத்தடு அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து எஸ்எம்சியில் வந்து ஸ்டாண்டர்டான மெத்தடு. ஹையர் ஹை ஹையர் லோ வந்து சார், ஹையர் ஹை ஹையர் லோல லோ ஹை மார்க் பண்ற முறை. ஹையர்ன்ற அந்த முத லெட்டர் வந்து அப்பா பேரு மாரி அதுக்கு முன்னாடி உள்ளதை வந்து கம்பேர் பண்ணும். நமக்கு முன்னாடி உள்ளவர் நம்ம அப்பா தானே, அதான் நம்ம இனிஷியல் இல்ல. அதனுடைய இதுதான் வந்து அது ஹையரா லோயரான்னு பார்த்து அதை வந்து சேர்த்துக்கணும், ஹையரோ இல்லை லோயரோ சேர்த்துக்கணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது. ஸோ இந்த அடிப்படையில தான் இந்த இண்டிகேட்டர் எல்லாமே வந்து மார்க் பண்ணுது. இதை தான் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ஃப்ராக்சுவல் அப்படின்னு. இதில் கூட நான் வந்து எழுதிருப்பேனான்னு தெரியல, நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அது உங்களுக்கு வேணுமா? போடுறேன். ஃப்ராக்சுவல் அப்படின்னு. ஃப்ராக்சுவல் அப்படின்னாச்சுன்னா இதுதான் இந்த இந்த மார்க் பண்றோம் பாத்தீங்களா, இந்த ஹையர் ஹை ஹையர் லோ மார்க் பண்றோம்ல, இதுதான் வந்து ஃப்ராக்சுவல்ன்றோம். இதுல வந்துட்டு இந்த 5 கேண்டில் மெத்தடுன்றது இது. இன்னொரு மெத்தட் இருக்கு, அது என்னன்னா 3 கேண்டில் மெத்தட். இப்போ 3 கேண்டில் மெத்தடுன்னு உடனே கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க என்னவா இருக்கும். பக்கத்துல இருக்கிற ஒரு கேண்டில் லோவா இருந்தாலே போதும், இல்ல ஒரு கேண்டில் ஹையா இருந்தாலே போதும் மார்க் பண்றதுக்கு. லோவா இருந்து இந்த இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா, இந்த கேண்டில் வந்து தேவையே இல்லை, இது வந்து தேவையில்லை, இது தேவையில்லை. அதுக்கு முன்னாடி உள்ளதையும் அதுக்கு பின்னாடி உள்ளதையும் கம்பேர் பண்ணி பார்த்து இதை வந்து லோனு மார்க் பண்ணிக்கலாம். அப்படி மார்க் பண்ணோம்னா அது வந்து என்னது, 3 கேண்டில் மெத்தட். ஆனா 5 கேண்டில் மெத்தடு தான் வந்து கொஞ்சம் நல்ல மெத்தடு. அதனாலதான் அந்த மெத்தடை வந்துட்டு இந்த இண்டிகேட்டர்ல வந்துட்டு நான் கோடிங் வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா? ஓகே, இப்போ இதை எடுத்துருவோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் மார்க்கெட்டினுடைய இதெல்லாம். இப்போ நேராக வந்து இப்போ சார்ட்டுக்கு போயிட்டு இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், ஒரு அனலைஸ் பார்த்துட்டு முடிஞ்சிடும். இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் இப்போ கிளாஸ் முடிஞ்சிடும். நம்ம ஏற்கனவே சொன்ன டைம் இதை தாண்டி போயிட்டோம், சாரி, மன்னிச்சுக்குங்க. என்கிட்ட பேசிட்டே இருந்தீங்கன்னா விடிய விடிய பேசுவேன் நான். ஓகே, இப்போ இங்கேருந்து ஆரம்பிப்போம். லோயர் லோ வந்துருச்சு, லோயர் லோ வந்துருச்சு.
லோயர் லோ வந்துருச்சுனால என்னங்க அர்த்தம்? ஆன் இயர் மார்க். எதுக்கு ஆன் இயர் மார்க்? புட் ஆப்ஷன் வாங்குறதுக்கு, ஷார்ட் பொசிஷன் எடுக்கிறதுக்கு. ஏன்னா லோயர் லோ வந்திருக்கு. ஹையர் ஹை வந்ததுன்னா அதுவும் ஆன் இயர் மார்க். எதுக்கு ஆன் இயர் மார்க்? கால் ஆப்ஷன் வாங்குறதுக்கு, லாங் பொசிஷன் எடுக்கிறதுக்கு. இப்போ நம்ம இதுல இருந்து எடுத்துக்குவோம், இல்ல இதுல இருந்து எடுத்துக்குவோம், எதுல இருந்தாவது எடுத்துக்குவோம். சரி, நம்ம இதுல இருந்து எடுத்துக்குவோம். லோயர் லோ வந்துருச்சு, எல்எல் வந்துருச்சு. ஆன் இயர் மார்க் எடுத்தாச்சு. எதுக்கு எடுத்தாச்சு? ஆப்ஷன் வந்து இது வாங்குறதுக்கு வந்து எடுத்தாச்சு. புட் ஆப்ஷன் வாங்குறதுக்கு எடுத்தாச்சு. ரெடி ஆயாச்சு. எடுத்தாச்சுன்னா எடுத்துல ரெடி ஆயிட்டோம், ரெடி ஆயிட்டு இருக்கிறோம். ஆன் இயர் மார்க்னு சொல்லியாச்சு. இப்போ லோயர் லோக்கு அப்புறம் என்ன வரணும்? ஹையர் லோ வரணும். அதாவது லோயர் ஹை வரணும். அதானே இது. ஆனா இங்க வந்து என்ன வந்திருக்கு? இங்க பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, ஹையர் ஹை போயிடுச்சு. ஸோ இப்போ எடுத்த உடனேவே வந்து அடி வாங்கிடுச்சு. 1 மினிட். வாட்டர் வாட்டர். நோ வாட்டர். ட்ரிங்க் சம். அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னாச்சுன்னா, நம்ம இங்க இது வந்து ஏன்னா இது வந்து அப் ட்ரெண்டுக்கு போகுது. ஏன்னா இங்க வந்து இது லோ ட்ரெண்டுன்னு வந்துருச்சு. இது லோன்னா வந்துருச்சு. அப்படின்றப்ப இந்த ஹை வந்தது இல்ல, இந்த ஹையோட இந்த ஹை கீழே வந்திருக்கணும், இந்த இடத்துக்கு வந்திருக்கணும். அப்படி வந்ததுன்னா அது வந்து என்னவா வரும்னா வந்து லோயர் ஹைன்னு வரும், எல்ஹெச்னு வரும். எல்எல் எல்ஹெச், எல்எல் எல்ஹெச்னு வரணும். ஆனா அந்த மாரி வரல. அந்த மாரி வராம ஹெச்ஹெச் போயிடுச்சு. அப்போ ஹெச்ஹெச் போயிடுச்சு அப்படின்னாச்சுன்னா இல்லை, ஸ்டார்ட் ரெடி கிடையாது, கேன்சல் ஆகி போச்சு. இந்த ஸ்ட்ரக்சர் வந்து உடஞ்சிடுச்சு. இந்த ஸ்ட்ரக்சர் வந்துட்டு என்ன ஆயிடுச்சு? பிரேக் ஆகி போச்சு. இல்லைன்னா வந்து ஸ்ட்ரக்சர், சாரி, பிரேக்னா பிஓஎஸ்ல அதை எடுத்துக்கிறீங்க. இந்த ஸ்ட்ரக்சர் வந்து மாறி போச்சு. அப்போ மாறி போனதால இங்க வந்துட்டு உங்களுக்கு என்ன வந்துருச்சுன்னா சிஹெச்னு வந்துருச்சு. சிஹெச்னு ஏன் வந்தது? ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்ச் ஆகி போச்சுப்பா. இது பியரிஷ் வந்தது, அந்த பியரிஷே போயிருக்கணும், ஆனா அதுக்குள்ள அது புல்லிஷ் ஆகி போச்சு. அதனால சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், ஒரு குணாதிசயம் வந்து மாறி போச்சு. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அப்போ வந்துட்டு என்ன, அதுக்கு தான் வந்து சிஹெச். அதனால தான் அந்த இதையும் வந்து நான் அந்த ப்ரோக்ராம் பண்றப்ப அதுவும் இருந்தாதான், ஏன்னா இதை மட்டும் நான் சொன்னேன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும்ன்றதுக்காக அதையும் வந்து சேர்த்து போட்டேன் அந்த லேபிள்ல, அதுவும் வந்து காட்டுற மாதிரி. அப்ப சிஹெச் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஒரு நிமிஷம் இருங்க, தண்ணி குடிச்சுக்கிறேன். அப்ப வந்து நோ வேல்யூ. ஓகே, இங்க எடுத்தாச்சு, இங்க வந்தாச்சு. சரி, இது விட்டாச்சுடா. அப்ப இங்க வந்தாச்சு. இங்க வந்த உடனே என்ன ஆச்சு? லாங் பொசிஷன் எடுக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறோம், ரெடி ஆயிட்டோம். அடுத்தது நம்மளுக்கு என்ன வரணும்? ஹையர் லோ வரணும். ஹையர் லோ வந்துருச்சு, சூப்பர். ஹையர் லோ வந்துருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகுதுன்னு அர்த்தம். அப்ப ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுதுன்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், பிஓஎஸ்ன்னு வரும். ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுது, அதுவும் இருக்கு பாருங்க. வந்துருச்சுங்களா? சூப்பர். இப்போ என்ன பண்ணோம்? ரெடி ஆயிட்டோம், ஆன் இயர் மார்க்ல உட்காந்தாச்சு. இப்போ பிரைஸ் வந்து எதை கிராஸ் பண்ணி மேல போகணும்? கிராஸ் பண்ணி போயிட்டு க்ளோஸ் ஆகணும். எதை 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 போய் க்ளோஸ் ஆகணும்? பாருங்க, சார்ட்டை பாருங்க, அனலைஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து இங்க வந்துருச்சு. இங்க வந்த உடனே அடுத்தது வந்து பிரைஸ் வந்துட்டு போயிட்டு ஒன்று நம்ம இதை கிராஸ் பண்ணி மேலே போகணும்னு சொன்னேன். அப்படி இல்லாட்டினா இதுக்கு முன்னாடி வந்த லெவல் இருக்கு பார்த்தீங்களா, ஹெச்ஹெச் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து கிராஸ் பண்ணி
க்ளோஸ் பண்ணுன்னு சொன்னேன். இதை வந்து கரெக்டாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கு பாருங்க. இதுதான் வந்து ட்ரிக்கியான இது. எப்படி க்ளோஸ் பண்றாங்க பாருங்க ப்ரைஸை. கரெக்டாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா மேலே? புரியுதுங்களா நான் சொல்றது? இந்த நான் வச்சிருக்கேன் பாருங்க. இந்த இந்த லெவல் இருக்கு பார்த்தீங்களா? ஒண்ணு இதை வந்து கிராஸ் பண்ணிடுச்சுன்னா வாங்குங்கன்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்த ஹையை வந்து கிராஸ் பண்ணிச்சுன்னா வாங்குங்க அப்படின்னு சொன்னேன். அப்படி பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இப்போ நீங்க வாங்கியிருப்பீங்க. ஏன்னா இந்த இது வந்ததுக்கு அப்புறமா நம்ம அந்த லெவல் வந்து 2 லெவல கிராஸ் பண்ணணும். ஒண்ணு இந்த லெவல. அதாவது இந்த லெவல். இப்போ நான் இதே பண்ணிடுறேன் மேக்னெட் கோடே போடுறேன். இந்த லெவல அந்த இதை கிராஸ் பண்ணியிருந்ததுன்னா வாங்கிடணும். அதை கிராஸ் பண்ணி தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஏன்னா இது வந்து கிரீன் கேண்டில். அப்போ கிரீன் கேண்டில் வந்துட்டு க்ளோசிங் வந்து மேலே தான். ஓப்பனிங் வந்து கீழே, க்ளோசிங் மேலே. அப்போ இங்கே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ இங்கே க்ளோஸ் ஆயிருக்குதுன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம்? பொசிஷன் என்ன பண்ணியிருப்போம்? நம்ம பொசிஷனை வந்து எடுத்திருப்போம். பொசிஷனை எடுத்துட்டோம் அப்படின்னாச்சுன்னா அடுத்தது என்ன பண்ணிட்டாங்க பாருங்க. ப்ரைஸை வந்துட்டு ரிவர்ஸ் பண்ணிட்டான் அடுத்த கேண்டில். ஸோ இந்த மாதிரியான வந்து ஒரு ட்ரிக்ஸ் இருக்கிறதால தான் நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஐயோ எனக்கு பயங்க, நான் இதையே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் சொன்னேன்ல முன்னாடி, அதுதான் இது. இந்த மாதிரி ட்ராப்ல வந்துட்டு மாட்டுறதுக்கு வந்துட்டு வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அப்படி அந்த மாதிரியா அதுக்காக தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னாச்சுன்னா, நீங்க வந்துட்டு கேண்டில் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் காத்துருங்க அப்படின்னு. அட கேண்டில் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் காத்திருந்தே ஏமாத்துறாங்கல்ல. அது கேண்டிலே வந்து அதுக்கு மேலே தானே க்ளோஸ் ஆகுது. அப்போ என்ன பண்ணலாம் அடுத்த சான்ஸு? ஒன்றும் இல்லை, அடுத்த கேண்டலுக்கு வெயிட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரியான ரொம்ப ஒரு ரொம்ப நியரில் வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா எடுக்காதீங்க பொசிஷன். ரொம்ப ரிஸ்கான ஒரு இதாக இருக்கும். புரியுதுங்களா? அப்போ இங்கே அதுக்குள்ளே பாருங்க, இங்கே இது வந்து தாண்டலை. எதை தாண்டலை? இது தாண்டலை. இந்த இதோட தாண்டி போகல ப்ரைஸ் போகாமல் இங்கே இதுக்கப்புறம் அப்படியே இறங்கிடுச்சு. இறங்கினதால லோயர் ஹைன்னு வந்துருச்சு. அப்போ இந்த இது அதாவது இது வந்து புல்லி ஸ்ட்ரக்சர். பியரிஷ் ஸ்ட்ரக்சர்ல இருந்து இங்க புல்லி ஸ்ட்ரக்சரா கன்வெர்ட் ஆயிடுச்சு. அது கன்வெர்ட் ஆனதால சிஹெச்ன்றது வந்தது, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். அதே புல்லிஷ் வந்து கண்டினியூ ஆச்சு. கண்டினியூ ஆனதால பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரும் வந்து வந்தது, கண்டினியூ ஆயிடுச்சுன்ட்டு. ஆனா அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா அது வந்து கண்டினியூ ஆகல, திருப்பி கண்டினியூ ஆகல. கண்டினியூ ஆகாம சேஞ்ச் ஆகி போச்சு. பியரிஷ்க்கு வந்துட்டு சேஞ்ச் ஆயிடுச்சு. புரியுதுங்களா அது? சரி, ஓகே. இப்ப நம்ம தப்பு பண்ணியிருந்தோம் அப்படின்னாச்சுன்னா, இங்க வந்து நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னாச்சுன்னா, நம்ம ஸ்டாப் லாஸை வந்துட்டு எங்க போட்டிருப்போம்? எந்த இடத்துல போட்டிருப்போம்? இதுக்கு கீழே வந்து போட்டிருப்போம். இது கீழே வந்து இந்த இங்க தானே, இது கீழே தானே போடுவோம். அப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகி நம்ம வந்து லாஸ்ல வந்து முடிஞ்சிருப்போம் நம்மளுக்கு. இப்போ புரியுதுங்களா அது? ஸோ என்னைக்கும் ஒரு இதை வந்து நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எந்த மெத்தடா இருந்தாலும் சரி, நம்ம ஒரு 10 ட்ரேடு பண்றோம் அப்படின்னாச்சுன்னா ஸ்ட்ரிக்டா ரூலை ஃபாலோ பண்ணி நம்ம 10 ட்ரேடையும் எடுத்தா அதுல வந்து ப்ராபபிலிட்டி அப்படின்றது இருக்கு. அதுல வந்து ஒரு 70% 80% வின்னிங் ட்ரேடா முடியும். ஒரு 20% ஃபெயிலியர் ஆகும், லாஸ் ஆகும். அப்ப அந்த மாதிரி நம்ம எடுக்கிற எல்லா ட்ரேடுமே சக்சஸ் ஆகும், 100% சக்சஸ் அப்படின்ற மாதிரி ஒண்ணுமே கிடையாது. இது மார்க்கெட்ல மட்டும் கிடையாது, எல்லாத்துலயுமே உண்டு. நம்ம அறிவியல் எல்லாத்தையும் அடைஞ்சிட்டோமா? இல்ல. மெடிக்கல் ஃபீல்டில் எல்லாத்தையும் அடைஞ்சிட்டோமா? இல்லை. தொடர்ந்து ரிசர்ச்சுகள் நடந்துக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி தான் இந்த எஸ்எம்சி கான்செப்ட்னு இல்லை, பொதுவாகவே ட்ரேடிங் அது எந்த மெத்தடாலஜி எடுத்தாலும் சரி 100% கரெக்ட் கிடையாது. ஸோ அதனால தான் வந்து நம்ம ரூல் பிரகாரம், அதனால தான் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நீங்கள் வந்துட்டு வின் பண்ணீங்கன்னா லாஸ் பண்ணீங்களான்றதை பார்க்காதீங்க, நீங்கள் அந்த ரூலை ஃபாலோ பண்ணி கரெக்டாக விளையாண்டிங்களான்னு பாருங்க. அப்படி நீங்க கரெக்டா ஒரு 10 கேமு 10 ட்ரேடு கரெக்டா ரூலை பேஸ் பண்ணி நீங்க விளையாண்டுருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா அதுல கண்டிப்பா நீங்க ஒரு 6 to 7 அப் டில் 8 வரைக்குமே வந்து சக்சஸ்ஃபுல் ட்ரேடா எடுத்திருப்பீங்க. அப்படி அந்த சக்சஸ்ஃபுல் ட்ரேடா எடுக்கிறப்ப உங்களுக்கு லாஸ் வந்து ஒரு 2 ட்ரேடு 3 ட்ரேடு வந்து லாஸ் ஆயிருக்கும்.
அப்போ ஓவராலாக கால்குலேட் பண்ணுறப்ப நீங்கள் ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. ஸோ அதனால நம்ம வந்து என்ன பேஸ் பண்ணணும்னா, ஒரு விதியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம்னா, அந்த ரூலை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இப்போ இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னுடைய ரூல் உங்களுக்கு தெரியுது. இப்போ இந்த ரூல் பிரகாரம் நம்ம எடுத்த ஃபர்ஸ்ட் ட்ரேடே வந்து என்ன ஆச்சு? லாஸ். ஏன்னா வந்து இதாயிடுச்சு. ஆனா அது எப்ப லாஸ் ஆயிருக்கும் அப்படின்னாச்சுன்னா, நம்ம வந்துட்டு இந்த லெவலை கிராஸ் பண்ணாலே போதும்னு நினைச்சு நம்ம எடுத்து வந்தோம்னா லாஸ். ஆனா இந்த லெவலை கிராஸ் பண்ணாதான் எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம ட்ரேடை எடுத்துருக்கவே மாட்டோம். ஸோ அப்போ வந்து அது வந்து பெட்டர். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அக்ரெசிவாவும் நம்ம வந்துட்டு கன்சர்வேட்டிவாவும் இருக்கலாம், இல்ல அக்ரெசிவாவும் இருக்கலாம். கன்சர்வேட்டிவ் அப்படின்னாச்சுன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறது, கொஞ்சம் கூட லாஸ் ஆகக்கூடாதுன்னு நினைச்சு விளையாடுற ஒரு டைட்டான ஒரு விளையாட்டு. இல்ல நான் பூந்து விளையாடுவேன், நானு அடிச்சதுன்னா தூக்கிச்சுன்னா மேல, கவுந்ததுன்னா கீழே அப்படின்ற மாதிரி. இப்ப புரியுதுங்களா? பாவி உலகம். பாவை பாவை உலகம். சாரி, பாவி. சாரி சாரி சாரி, உங்க நேம் தப்பு தப்பா படிக்கிறேன் நினைக்கிறேன். கமெண்ட்ல போட்டிருக்காங்க. சுட்ராஸ் எச்ஐ. ஓகே. கதிர்வேல் HH. ஆனந்த நாராயணன் HH. ஓகே. ஆனா இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு. HHன்னு சொல்றீங்கல்ல, இதை கிராஸ் பண்ணாலும் எடுப்பாங்க. இது வந்து சில டைம் இது வந்து HH, இது HH தான் இருக்கு இதோட கம்பேர் பண்றப்ப. சம்டைம்ஸ் இது வந்து சாரி, LH இருக்கும். அந்த LH கிராஸ் பண்றப்பயே கூட வந்துட்டு ட்ரேட் எடுப்பாங்க. எல்லா டைமும் வந்து ஒரே மாதிரி இருக்கும்னு இருக்காது. நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னாச்சுன்னா, ஒரு ஒரு இது சொல்றேன். இந்த இண்டிகேட்டர் இருக்குல்ல, இந்த இண்டிகேட்டரை வந்துட்டு உங்க இதுல போட்டுட்டு, நீங்க இந்த சார்ட்டை வந்து பின்னாடி நவுத்தி நவுத்தி போங்க அப்படியே. இப்படியே நவுத்தி நவுத்தி போய் ஒவ்வொரு இதுலயும் வந்து செக் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல எடுத்தோம்னா என்ன ஆயிருக்கும்? லாஸ் ஆயிருக்குமா? சரி, அடுத்த ட்ரேட் இங்க எடுத்திருந்தா என்ன ஆயிருக்கும்? லாஸ் ஆயிருக்குமா? சத்தமா கேக்குதா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா செக் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். நீங்க மார்க்கெட்ல வந்து உட்கார்றப்ப பதட்டப்பட மாட்டீங்க. பதட்டமே இருக்காது, உங்களுக்கு சுத்தமா இருக்காது பதட்டமே. ரிலாக்ஸ்டா இருப்பீங்க. இப்ப எடுக்கலாமா சார், அப்ப எடுக்கலாமா சார்? எனக்கு வந்து இந்த பர்சனலா வாட்ஸ்அப்ல, குரூப்ல இல்ல, வாட்ஸ்அப்ல ஏகப்பட்ட மெசேஜ் வருது. இப்ப ட்ரேட் எடுக்கலாமா, என்ன எப்ப ட்ரேட் எடுக்கலாம், நான் எங்க இருக்கிறேன், ட்ரேட பாக்குறேன்னா என்னன்னே தெரியாது. நான் ஒரு ட்ரேட் எடுப்பேன், 2 ட்ரேட் எடுப்பேன், மேக்சிமம் 1 தான் எடுப்பேன். என்னைக்காவது வந்து ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா ஒரு 2 ட்ரேட் எடுப்பேன் ஒரு நாளைக்கு. அதுக்கு மேல எடுக்க மாட்டேன் ட்ரேடு. ஸோ இதுதான் வந்து எவ்வளோக்கெவ்வளோ அதிகமாக எடுக்கிறீங்க அவ்வளோக்கெவ்வளோ லாஸ் பண்ணுவீங்க. ஏன்னா நம்ம மைண்ட் வந்து மாறும். ஓகே. சரி, ஓகே. அடுத்தது ஒண்ணே ஒன்று பார்த்துட்டு போயிடுவோம். இதை வந்து இது என்ன இன்னையோட முடியுதோ? ஓகே. அப்போ கொஞ்சம் பின்னாடி போவோமா? சரி, ஓகே. ஓ, இல்லை, சூப்பராக இருக்கு. இது பார்ப்போமா? ஓகே. வந்துருச்சு. வந்த உடனே நம்மளுக்கு வந்துட்டு என்ன, இது ரெடி, கெட் செட் ரெடி, கால் ஆப்ஷன் வாங்குறதுக்கு, லாங் பொசிஷன் எடுக்கிறதுக்கு. ஆனால் அதுக்கு அடுத்தது என்ன வரணும்? கீழே வரணும். வந்துருச்சு. ஓகே, ரெடி. இப்ப பிரைஸ் எதை கிராஸ் பண்ணணும்? 2 விஷயம் இருக்கு பிரைஸ். ஒன்னு, LH வந்து கிராஸ் பண்ணாலே போதும்னு நினைச்சு ட்ரேட் எடுக்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்க கணக்குப்படின்னு பார்த்தா நம்ம ட்ரேடை எடுக்கலாம், இங்கே எடுத்துடலாம். இந்த கேண்டில் வந்திருக்கு பாத்தீங்களா? இந்த கேண்டில்லே நீங்க வந்து எடுத்துடலாம். இப்ப பாருங்க, நான் ஜூம் பண்ணிக்கிறேன் நான். தெரியுதுங்களா? ஓகே. இப்ப இதுலதான் வந்துருச்சு. இந்த எடுத்தோமா? ஓகே, இதான் எடுத்தோம் நினைக்கிறேன். ஓகே. வந்துருச்சு. வந்த உடனே நம்ம வந்து ரெடி ஆயிட்டோம். ரெடி ஆன உடனே கீழே வந்து நம்மளுக்கு வந்து வரணும். கீழே வந்து வரணும். வந்துருச்சு. இந்த இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு வந்து வந்துருச்சு. இதனுடைய கண்டினியூஷன் தான் இது பிஓஎஸ்ன்றது. ஸோ வந்துருச்சு. வந்த உடனே நம்ம வந்துட்டு இது வந்து ஆன் இயர் மார்க் கோட்டில் வந்து நின்னாச்சு. செட்டு உக்காந்தாச்சு. பொசிஷன் இப்ப எடுக்கணும். எடுக்கிறதுக்கு 2 வழி சொன்னேன். ஒன்னு இந்த லெவலு, இந்த லெவல், இந்த லெவல், இந்த இதுல
இதுக்கு முன்னாடி உள்ள இதுக்கு முன்னாடி உள்ள ஹையர் சொன்ன எல்ஹெச், இந்த எல்ஹெச்சை வந்து தாண்டணும். ஸோ இந்த எல்ஹெச் வந்து இங்க இருக்கு. எல்ஹெச் வந்து லைன் வந்து இந்த இடத்துல இருக்கு. அப்ப இங்க ஹெச்ஹெச் வந்துட்டு பிரைஸ் க்ளோஸ் ஆனதே வந்து இங்க தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த கேண்டிலே வந்து அதை தாண்டிடுச்சு. எல்ஹெச் வந்து இந்த கேண்டிலே வந்து இந்த கேண்டில இந்த எல்ஹெச் வந்து தாண்டிடுச்சு. அதனால நீங்க இந்த கேண்டில்ல தாராளமா நீங்க வந்து என்ன பண்ணலாம், எடுக்கலாம். எடுக்கிறப்ப ஸ்டாப் லாஸை வந்து இதுக்கு கீழே வந்து நீங்க வந்து போடணும். அப்படி நீங்க இங்க எடுத்திருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா பிரைஸ் ஏறுது ஏறுது ஏறுது, இங்க ஏறுது. என்ன சொன்ன டார்கெட்டு, இந்த இது இருக்கு பாருங்க, இந்த ஹை இருக்கு பாத்தீங்களா, இந்த ஹையை வந்து டார்கெட்டா வச்சுக்கோங்க. இல்ல அதுக்கு முன்னாடியே கூட வச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்க பாயிண்ட் கணக்கு வச்சிருந்தீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த 10 பாயிண்டோட நீங்க வந்து வெளியில வந்துருங்க. அப்ப இந்த இதுல சக்சஸ், இப்ப நம்ம சக்சஸ் ஆயிட்டோம். இப்போ போன இதுல வந்து ஃபெயிலியர் ஆனோம்ல, இந்த இதுல வந்துட்டு சக்சஸ் ஆயிட்டோம். அப்ப போன இது மாதிரி இல்ல, நான் வந்து பொசிஷனை வந்து இங்க இந்த லைனை வந்து கிராஸ் பண்ணாதான் நான் எடுக்கணும்ட்டு இருந்தேன் அப்படின்னாச்சுன்னா நீங்க இதுக்கு அப்புறமா இதை வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது கிராஸ் ஆகல, இப்படியே வருது, அதுக்குள்ள இங்க ஸ்டேச் ஆயிடுச்சு, இங்க வந்துருச்சுங்களா, இங்க வந்த உடனே இப்பவும் எடுத்திருக்க மாட்டீங்க. இப்ப எடுத்துட்டு இப்ப என்ன பண்ணுவீங்க, இதுக்கு முன்னாடி இது இந்த லெவல பார்ப்பீங்க. இந்த லெவல் எங்க இருக்கு, இங்க இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகுறதுக்காக பார்த்தீங்கன்னா இது மேலே போய் க்ளோஸ் ஆயிருக்கும். அது இங்க அடுத்தது வந்து இங்க வந்து இதாயிருக்கும். இப்போ இங்க போய் எடுப்பீங்களா, எடுத்திருந்தீங்கன்னா அப்படியே இறங்கியிருக்கும் சர்ன்ட்டு. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்க வந்து சப்போஸ் வந்து ரெண்டு கண்டிஷன் சொன்னேன். ஒன்று இதை கிராஸ் பண்ணாலே எடுக்கலாம், இல்லாட்டினா இதுக்கு முன்னாடி வந்த ஹெச்ஹெச்சை வந்து கிராஸ் பண்ணா எடுக்கலாம்னு. இதுக்கு முன்னாடி உள்ள ஹெச்ஹெச் வந்து இது இது இந்த ரெண்டு லெவல் இதில் எடுக்கலாம்னு. சரி, நீங்க வந்து இதுலயே எடுத்திருந்தீங்கன்னா லாபத்துல முடிஞ்சிருக்கும். ஆனா இந்த லெவல் வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா எடுத்திருக்க முடியாது ட்ரேட். ஏன்னா க்ளோஸ் ஆகவே இல்லை, எல்லாமே இங்க வந்திருக்கு. அப்புறமா இங்க புதுசா வந்துருச்சு. இந்த ஹெச்ஹெச்சுக்கு அப்புறமா இங்க ஒரு புது ஹெச்ஹெச் வந்ததால இதை தான் இப்ப கணக்குல எடுத்துக்குவீங்க நீங்க. இப்ப இந்த இதை எடுக்கிறப்ப ஒன்னு இதை கிராஸ் பண்ணணும். இதை கிராஸ் பண்றப்ப நீங்க வந்து எடுக்கணும். அப்படி இல்லாட்டினா இதுக்கு முன்னாடி வந்த ஹெச்ஹெச் எடுக்கணும். அதுவும் இதுவும் அது வந்து அது கொஞ்சம் கீழே இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா இதுவும் இந்த கேண்டில் வந்து அது இந்த ரெண்டு லைனுக்கு மேல க்ளோஸ் ஆகல, இதுவும் க்ளோஸ் ஆகல, இதுவும் க்ளோஸ் ஆகல. இது ஒண்ணுதான் க்ளோஸ் ஆயிருக்கு இங்க போயிட்டு. அப்ப நான் என்ன சொன்னேன், க்ளோஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு சொன்னேன். அப்ப நம்ம க்ளோஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாச்சுன்னா ஆஹா, நம்ம இங்க ஒண்ணு இருக்கு பாருங்க, அதுக்குள்ள இங்க ஒரு ஹெச்ஹெச் வந்துருச்சு, இங்க ஒரு ஹெச்ஹெச் வந்துருச்சுங்களா. அப்ப இந்த ஒரு ஹெச்ஹெச் வந்தாலும் அதுவும் இதே கணக்கு தான், எல்லாம் இதுதான் கண்டினியூ ஆகிட்டே வருது. ஆனா இங்க போயிருக்கு. நம்ம இதுல போயிட்டு ட்ரேட் எடுக்கிறதுக்காக இந்த கேண்டில் முடிஞ்ச உடனே இந்த கேண்டில்ல பார்த்துருப்போம், இது வந்து கீழே இறங்கி இருக்கும், நம்ம வந்து எடுத்திருக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரூலை வந்துட்டு நம்ம வந்து ப்ளே பண்றப்ப அடுத்த கேண்டிலையும் வந்து பார்க்கணும். அந்த கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கு உடனே நம்ம கண்ணை மூடிட்டு எடுக்கக்கூடாது, மேலே க்ளோஸ் ஆயிடுச்சுன்ட்டு. அடுத்த கேண்டிலுடைய மூவ்மெண்ட்ஸ், ஏன்னா நம்ம டக்குன்னு கிளிக் பண்ண போறது இல்லை. அந்த கேண்டில் க்ளோஸ் ஆன உடனே அடுத்த கேண்டில் என்ன ஆகுதுன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நம்மளுக்கு டக்குன்னு வந்து அதுக்கு அந்த இடத்துல அப்படியே நவுந்துட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்ப ஒன்றும் இல்லை, ரீப்ளே போடுவோம். ரொம்ப நேரம் டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். க்ளோஸ் பண்ணிக்கலாமா? போதும் அப்படின்னாச்சுன்னா அடிங்க, க்ளோஸ் பண்ணிடுவோம். ஹெச்ஹெச்னு ஏதோ போட்டிருக்கிறாரு. ஓகே, சரி. இப்போ நான் வந்து ரீப்ளே பண்ணுறேன் எல்லாம் 5 மினிட்டு. ஓகே, எல்லாம் அப்படியே வாட்ச் பண்ணுங்க நீங்களே. ஆ, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் ஒன்றும் கமெண்ட் கொடுக்கல, நீங்களே பாருங்க என்ன ஆகுதுன்னு. ஆ, ஏற்கனவே இந்த ரெண்டு கேண்டில் மேலே இருக்கு. அப்போ இது ரெண்டும் மேலே போச்சுன்னா இந்த இடத்துல விழுந்துரும். என்ன விழுந்துரும் இங்கே, இதோட கம்பேர் பண்ண லோ வந்துடும், இங்கே மார்க்கிங் வந்துடும். வந்துருச்சு, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்துருச்சு.
எல்எல் வந்ததுனாலே கெட் ரெட் ஆன் இயர் மார்க் தான். எதுக்கு? புட் ஆப்ஷன் வாங்குறதுக்கு ரெடி ஆயிட்டோம். எல்ஹெச் வரணும். ஆ எல்ஹெச் வருதான்னு பார்ப்போம். எல்ஹெச் வந்தாச்சுன்னா செட். அந்த மாதிரியே தெரில எல்ஹெச். மார்க்கெட்டு ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆயிடுச்சு. அதை கிராஸ் பண்ணிடுச்சுல்ல அந்த லைனை ஹெச்ஹெச்சை. அதனால வந்துட்டு இப்போ வந்து நம்மளுக்கு வந்துட்டு இது வராது. அடுத்தது வந்து ஹெச்ஹெச் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு வரணும். புல்லிஷ்னு வரும் பாருங்க. ஹெச்ஹெச் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்துருச்சுங்களா? இப்போ வந்து நம்ம வந்து மைண்டை மாற்றிட்டோம். மைண்டை மாற்றிட்டு எதுக்கு போயிட்டோம்? கால் ஆப்ஷன் வாங்கணுன்ட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி சைடு வேல போட்டு இழுப்பாங்க. நம்ம கேண்டில்லாம் பெருசு பெருசாக வச்சிருக்கிறதால நீங்கள் நினச்சிக்குவீங்க, ஓ இது மேலே போயிட்டு நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிட்டோமேன்ட்டு. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி இடத்துலலாம் என்ட்ரே ஆகக்கூடாது. கண்ணம்னான்னு மாறி மாறி காட்டுச்சு, நான் பேசாமல் உட்காந்துடணும். அதான் ஒரு இது நான் சொன்னேன் ஞாபகத்தீங்க, ட்ரேடு எடுக்காம இருக்கிறதே அதுவே ஒரு ட்ரேடு. ட்ரேடு எடுக்காம இருக்கிறதே ஒரு ட்ரேடு. இப்போ ஆ பார்த்தீங்களா, என்ன ஆட்டம் கட்டுறான் பாருங்க. லெஃப்ட்டில் போகிறான், ரைட்டில் போகிறான். அப்போ நம்ம எதுவுமே எடுத்துருக்க மாட்டோம் இது வரைக்கும். அவசரப்பட்டு எடுத்துடக்கூடாது எதுவும். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் இந்த புல்லிஷ் மாரி இது உங்களுக்கு தெரியும் இந்த இடம். ஆனால் நீங்கள் ஒரு பொசிஷன் எடுத்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் போய் காட்டுறோம். அதனால் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. வெயிட் பண்ண ஆரம்பித்து அது இன்னும் மோசமான லாஸ்ட்டில் கொண்டு போய் முடிச்சு கடைசியில் லாஸ்ட்டில் வெளில வருவீங்க. ரூலை ஃபாலோ பண்ணுங்க. நம்ம இப்போ பார்க்குறது வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். பாருங்க, மாற்றி மாற்றி சிக்னல் வந்ததுன்னா எப்படி நம்ம எடுக்கிறது? இதான் வந்து சைடு வேன்றது. எடுக்கக்கூடாது, அதெல்லாம் விட்டுறணும். இந்த மாரி கலரை பார்த்துட்டு கேண்டில் வர லென்த்தை பார்த்துட்டு பதட்டமாகலாம் கூடாது ரொம்ப. நம்ம இப்போ பார்க்குறது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை வச்சு எப்படி நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா என்ன, அதை வச்சு எப்படி நம்ம ஒரு ட்ரெண்டை டிசைட் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம இப்போ வந்து பார்க்குறோம். எஃப்இஜியை பற்றியோ, ஆர்டர் பிளாக்கை பற்றியோ, ப்ரீமியம் ஜோனு, டிஸ்கவுண்ட் ஜோனை பற்றியோ, எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் ஜோனை பற்றியோ, இன்டியூஸ்மெண்ட்டை பற்றியோ, லிக்விடிட்டி ட்ராப் கிராப்பை பற்றியோ, லிக்விடிட்டி போலை பற்றியோ பார்க்கல. ஒன்லி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். இதுவே உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கும். அப்போ எல்லாத்தையும் கற்றுக்கிட்டீங்கன்னா எவ்வளோ நம்பிக்கை இருக்கும் உங்களுக்கு? எல்எல்ல நம்ம வந்து பொசிஷன் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருப்போம். ஆனால் மார்க்கெட் வந்து முடிய போகுது. முடிஞ்சிருச்சு. இதுலேருந்து என்ன தெரியுது? ஒரு மணிக்கு ஒரு மணிக்கு மேலே வாய்ப்பே இல்லை. சான்ஸே இல்லை. சான்ஸே கிடையாது. எதுவுமே எடுத்துருக்க மாட்டோம். எதுக்குமே நம்மளுக்கு வந்து ரூலு நல்லா ஞாபகம் வச்சுங்க. ரூல் தான் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் கண்ணாமண்ணான்னு கண்டதெல்லாம் வந்துட்டு உங்கள் கலரெல்லாம் பார்த்து ஏமாறக்கூடாது. க்ரீன் கலரு, ரெட் கலரு, பெரிய கேண்டில், சின்ன கேண்டில்லாம். நம்ம என்ன ரூல் படித்தோமோ அந்த ரூலை தான் வந்து ஃபாலோ பண்ணணும். என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
உங்களுக்கு இப்போ டவுட் இருந்ததுன்னா ஏதாவது டைப் பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷம் நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ண வெயிட் பண்றேன். மணி வந்து ஐயோ! 1 1/2 மணி நேரம் ஆயிடுச்சா? 8:35 ஆயிடுச்சு. சரி ஒரு 5 மினிட் இல்ல ஒரு 2 மினிட் ஏதாவது இருக்குங்களா? டவுட் இருந்ததுன்னா டைப் பண்ணுங்க. இத மட்டும் தான் கேட்கணும். மத்ததெல்லாம் கேட்கக்கூடாது. தமிழ் டெக் நியூ 30 மினிட்ஸ் ஆர் 1 ஹவர் இஃப் வில் கிவ் 5 மினிட் கிவன் பியர் வாட் வி டூ சார்? என்ன கேட்குறாருன்னு புரியலையே. 30 மினிட்ஸ் ஆர் 1 ஹவர் இஃப் வில் கிவ் 5 மினிட்ஸ் கிவன் பியர் வாட் வி டூ சார்? 30 மினிட் 1 ஹவர் சார்ஜ் யூஸ் பண்ணலான்னு கேட்குறீங்களா? உங்க கொஸ்டின் எனக்கு தயவு செய்து எனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். உங்க நீங்க தப்பா கேட்குறீங்கன்னு நான் சொல்ல வரல. நீங்க கேட்கறத புரிஞ்சிக்கக்கூடிய நிலைமையில இல்ல போல இருக்கு. வாட் வி டூ சார் தெரியல. சரி இருங்க நான் வந்து அடுத்தத பார்த்துட்டு வரேன். சார் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை நிஃப்டி ஸ்பாட் இண்டெக்ஸில் மட்டும்தான் அப்ளை பண்ணணுமா இல்லை ஆப்ஷன் சார்ட்? ஆப்ஷன் சார்ட்டை பார்க்காதீங்க. ஆப்ஷன் சார்ட்ல ட்ரேட் பண்ணாதீங்க. ஆப்ஷன் வந்து நீங்க வந்து பண்ண வேண்டியது வந்து நிஃப்டி ஸ்பாட்ல வந்துட்டு பண்ணுங்க. நான் இப்போ அந்த அப்ளை பண்ற இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து நிஃப்டி ஸ்பாட். இப்ப இதுலலாம் தேவையே கிடையாது. நான் ஆப்ஷன் சார்ட்டே நான் பார்க்க மாட்டேன் நான். நான் உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்திருக்கு. எனக்கு அந்த இடத்தில் வரவே இல்லைன்னா அந்த இண்டிகேட்டர் நீங்க ஏதோ பழைய இது இண்டிகேட்டர் யூஸ் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. இது வந்து இப்போ ரிலீஸ் பண்ண இண்டிகேட்டர். விபி விபி உங்களுக்கு சொல்றேன். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து இன்னைக்கு ஒரு இண்டிகேட்டர் வந்து நான் போட்டிருக்கிறேன். அந்த இண்டிகேட்டருடைய லிங்கை வந்துட்டு நான் டெலகிராம் குரூப்ல வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். அந்த இண்டிகேட்டரை வந்து யூஸ் பண்ணுங்க. ஒன்ஸ் நான் வந்து இண்டிகேட்டரை வந்துட்டு நான் டெலி ட்ரேடிங் வியூவில் வந்துட்டு நான் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டேன் அப்படின்னாச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் ரிமூவ் பண்ண முடியாது. நான் அதுக்கு ரிக்வெஸ்ட் மெயில் அனுப்பணும். அதுக்கப்புறம் ட்ரேடிங் வியூ தான் வந்து அதை ரிமூவ் பண்ணுவாங்க, அதை அக்செப்ட் பண்ணிட்டு. அதனால பழைய இண்டிகேட்டர்ஸ்லாம் இன்னும் அப்படியே இருக்கு. அதனால தான் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். நான் புதுசா ஒண்ண வந்து போடுறேன் அப்படின்னாச்சுன்னா, அந்த புதுசுக்கு மாறிடுங்க அப்படின்ட்டு. ஏன்னா ஒவ்வொன்னா வந்து என்னைக்குமே வந்து ஒண்ணு நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்க. இன்னைக்கு உங்களுக்கு ட்ரேடிங்க பத்தி என்ன தெரியுதோ, அத காட்டிலும் இன்னும் 1 மாசம் கழிச்சு உங்களுக்கு அதிகமா தெரியும். அதுவே 1 வருஷம் கழிச்சு இன்னும் ரொம்ப அதிகமா தெரியும். இன்னும் 2 வருஷம் கழிச்சு இன்னும் அதிகமா தெரியும். இன்னும் 5 வருஷம் கழிச்சு இன்னும் அதிகமா தெரியும். அப்ப என்ன அப்படின்னாச்சுன்னா, நம்ம நாளுக்கு நாள் வந்து நம்மளுடைய நாலேட்ஜ் வந்துட்டு வளர்ந்துகிட்டே இருக்கும். நான் பொறக்கிறப்பயே பென்சில் ரப்பரோட பொறந்தேன் அப்படின்ட்டு ஒரு இது காமெடி உண்டு. அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது. நம்மளுக்கு அறிவுலாம் வந்து ஒரே நேரத்துல குவியாது. நம்ம டே பை டே வந்து அறிவ வந்து வளர்த்துக்கிட்டே இருக்கிறோம். நம்ம நாலேட்ஜ இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதனால இந்த எஸ்எம்சி கான்செப்டும் வந்து அதுக்கு தகுந்த மாரி மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ, அதனால வந்து இண்டிகேட்டர்ஸும் வந்துட்டு எனக்கு இன்னைக்கு இது போதும்னு நினைப்பேன். நாளைக்கு இல்ல இது வந்து இத விட பெட்டரா ஆக்கணும்னு நினைக்கிறப்ப நான் இண்டிகேட்டர் வந்து சேஞ்ச் பண்ணுவேன். அப்டேட் பண்ணுவேன். அப்ப நீங்க வந்து அதுக்கு தகுந்த மாரி மாறிக்கிங்க. இப்ப நான் வந்து இத அப்டேட் பண்ணியிருக்கிறது வந்து இப்ப நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன்ல, இது எல்லாமே இதுல இருக்கு. சரி இப்ப நான் ரீட் பண்ணிடுறேன் எல்லாத்தையும். தேங்க்ஸ்ண்ணா. சைட்வே மார்க்கெட்ல 3 மினிட்ஸ் சார்ட்ல பண்ணலாமா? சைட்வே மார்க்கெட்ல 3 மினிட்லலாம் பண்ணாதீங்க. லாஸ்ட்ல போய் மாட்டிக்குவீங்க. முருகன் க்ளோஸ் ஆன கேண்டில் ஹைக்கு மேல ட்ரேட் எடுக்கணுமா? ஆர் உடனே ட்ரேட் எடுக்கணுமா? பிரதர் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன். க்ளோஸ் ஆனதான் வந்து கேண்டிலுக்கு மேல அந்த நீங்க லெவல் சொன்ன பார்த்தீங்களா? அந்த லெவலுக்கு மேல க்ளோஸ் ஆனதான் வந்துட்டு நீங்க எடுக்கணும். சார் தேங்க்யூ சார். 2 PM to 3 PM ஷோ டைம். 2.12 CH சைனா ஷோ டைமா? எங்க சைனால இருக்கீங்களோ? பிபி
Thank you very much, chart. Structural map, we check in 1 hour and 30 minutes, then check same time, 5 minute given beer, sir. ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்துட்டு இதே மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை வந்து பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு ஓவரால் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். எப்படின்னா ஓவரால் ஸ்ட்ரக்சரில் வந்துட்டு மார்க்கெட் வந்து ஏறிட்டு இருக்கும். அதாவது வந்து நீங்கள் வீக்லி சார்ட்லேயோ இல்லை மந்த்லி சார்ட்லேயோ இல்லை டே சார்ட்லேயோ போய் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா மார்க்கெட் வந்து ஏறிட்டு இருக்கிற மாரி காட்டும். ஸ்ட்ரக்சர், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், கலர் கேண்டில்லாம் நான் சொல்லலை. இந்த சொன்ன பார்த்தீங்களா, ஹையர் ஹை, ஹையர் லோ, இதுனா புல்லிஷ் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த மாதிரி. அதே போல் லோயர் லோ, ஹையர் லோ. ஸோ இந்த இந்த இது வந்து எல்ஹெச், சாரி, இப்போ இதுலேயே உங்களுக்கு சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இதில் வந்து ஒரு கிளியர் பிக்சரே உங்களுக்கு தெரியல இந்த 5 மினிட் சார்ட்டில். இது வந்து சைட்வேல போகிற மாரி தான் நம்மளுக்கு வந்து தெரியுது. ஓகேங்களா? இப்போ வந்து நான் 4 ஹவர் சார்ட்டுக்கு போகிறேன். நான் 4 ஹவர் சார்ட்டில் போகிறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 4 ஹவர் சார்ட்லேயும் அப்படி தான் கிடைக்குது நம்மளுக்கு. 4 ஹவர் சார்ட் இங்கே இருக்குது. இந்த லாஸ்ட் ஹையர் ஹை வந்திருக்கு. ஹையர் ஹைக்கு அப்புறமா நம்ம வந்து புல்லிஷ் ஸ்ட்ரக்சர் ஹையர் ஹைக்கு வந்துருச்சு. ஆனால் அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்துட்டு வர வேண்டிய ஹையர் லோ வந்து இன்னும் வரல 4 ஹவர் ஸ்டார்ட் இதில். அதுவே வந்து 1 ஹவரில் போனோம்னா 1 ஹவரில் பாருங்கள் எதில் இருக்குது, பீரிஷில் இருக்குது. லோயர் லோ வந்துருச்சு, எல்ஹெச் வந்துருச்சு. இதுதான் சொன்னேன், எல்எல் எல்ஹெச் வந்துருச்சுங்களா. வந்துருச்சுன்னா நம்மளுக்கு வந்துட்டு 1 ஹவரில் வந்துட்டு என்ன காட்டுது, நம்மளுக்கு வந்து பேரிஷ் மூவ் வந்து காட்டுது. அடுத்தது இந்த பேரிஷ் மூவை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும், நம்ம இதை வந்து எடுக்கணும். இல்லாட்டினா இதுக்கு முன்னாடி வந்தால் இது இங்கே மேலே இருக்குது, சான்ஸே கிடையாது. இல்லாட்டினா இந்த லெவலில் வந்து எடுக்கணும். இந்த லெவலில் எடுத்து இந்த லெவலை பிரேக் பண்ணிட்டு இறங்கிச்சுன்னா வந்து நம்ம வந்து எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். அப்போ வந்து என்னென்னா ஒரு ஓவராலாக வந்துட்டு ஒரு பெரிய டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அது வந்து மெயினாகவே வந்து கீழே தான் இறங்கிட்டு இருக்கும் மார்க்கெட்டு. ஆனால் வந்துட்டு நம்ம 15 மினிட்ல பார்த்தீங்கன்னா ஏறிட்டு இருக்கும். இப்போ என்னடா இதில் ஏறுது, பெரிய சார்ட்டில் வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்துட்டு இறங்கிட்டு இருக்கே அப்படின்னாச்சுன்னா அந்த இறக்கத்தில் வர குட்டி குட்டி அலைங்க இதெல்லாம். அந்த குட்டி அலைங்கள் ஏறி ஏறி இறங்கும்ல, அந்த மாதிரி அது. அதனால தான் வந்துட்டு என்னன்னா ரொம்ப சேஃபாக வந்து நம்ம ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னாச்சுன்னா ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்துட்டு என்ன ட்ரெண்ட் இருக்கோ அந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் மாறுறப்ப மட்டும் ட்ரேட் எடுக்கணும். அது ஒரு இது இருக்கு, அது ரொம்ப கன்சர்வேட்டிவாக இருக்கிறது. அப்படி எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு வாரத்தில் வந்து ஒரு 2 ட்ரேடு 3 ட்ரேட் எடுக்கிறது தான் வாய்ப்பு இருக்கும். ஆனால் அது வந்து பக்காவாக வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டில் வந்து முடியும் அந்த மாரி பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா. ஸ்பாட்ல கொஞ்சம் ஷோ பண்ணுங்கண்ணா. ஸ்பாட் சார்ட் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது, நிஃப்டி ஸ்பாட்டு தான். சங்கர் சுந்தரமூர்த்தி. சங்கர் சுந்தரமூர்த்தி. இது எப்படின்னா ஏடிஎம்ல நான் ஏஞ்சல் ஒன்ல யூஸ் பண்ணுறேன். ஏஞ்சல் ஒன்ல வந்துட்டு ஸ்பாட் சார்ட்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த ஸ்பாட் சார்ட்லேயே வந்துடும் ஆப்ஷன். இது இந்த நிஃப்டி ஸ்பாட் சார்ட்லேயே இங்கே ஒரு பார் மாரி வரும் கீழே. அதில் கால் ஆப்ஷனா புட் ஆப்ஷனான்னு கேட்கும், அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். அடுத்தது வந்துட்டு ஏடிஎம்மா ஐடிஎம்மா ஓடிஎம்மான்னு கேட்கும், அதை சூஸ் பண்ணிக்கணும். எத்தனை லாட்டுன்றதை சூஸ் பண்ணிக்கணும். இப்போ நிஃப்டி இந்த இடத்துக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இந்த இடம் என்ன 24,508 இந்த இடம்.
24,508க்கு வந்ததுன்னா எனக்கு வந்து பை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த லிமிட்ல போயிட்டு 24,000 எவ்வளோ 24,507ன்னு நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கன்னா போதும். அது வந்துட்டு டைப் பண்ணிட்டு லிமிட்ல போட்டுட்டு நீங்கள் ஆர்டர் இது பண்ணிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த லெவலுக்கு வந்த உடனே அந்த டைம்ல ஏடிஎம் என்ன ஆப்ஷனோ கால் ஆப்ஷன்ல அந்த கால் ஆப்ஷனை அது வந்து வாங்கிடும். நீங்க ஆப்ஷனுக்குள்ளே போவே வேண்டாம். ஆப்ஷன் சார்ட்டுக்குள்ளே போக வேண்டாம். எல்லாமே இதுலயே முடிஞ்சிடும். அந்த மாதிரி வந்து ஏஞ்சல் ஒன்னுல இருக்கு. ஏஞ்சல் ஒன்னு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஆப்ஷன் ட்ரேடிங். நான் அதில் தான் பண்ணிட்டு இருக்கிறேன் நான். உங்களுக்கு ஏஞ்சல் ஒன்னுல வந்துட்டு ஓபன் பண்ணும் அப்படின்னு அக்கௌண்ட் இல்ல ஓபன் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னாச்சுன்னா சொல்லுங்க. நான் வந்து லிங்க் அனுப்புறேன். அந்த லிங்க் அனுப்புனேன்னா அந்த லிங்க் மூலமா நீங்க வந்து ஓபன் பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா எனக்கு காசு கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்குதுல்ல எனக்கு அந்த ரெஃபர் பண்ணுவாங்கல்ல அந்த இது அதுக்காக சொன்னேன். ஏன் நீங்க டைரக்டா போய் ஓபன் பண்ணி யாருக்கும் கொடுக்காம யாருக்கு எப்படியா இருந்தாலும் அவன்கிட்ட இருந்து தான் வாங்க போறோம். இல்ல நீங்க டைரக்டா ஓபன் பண்றதால உங்களுக்கு என்ன டிஸ்கவுண்டா தரப்போறான்? ஒன்றும் தர போறது இல்ல. சரி நம்ம கொடுக்குற லிங்க் மூலமா வந்தா நமக்காவது காசு கிடைக்குமே அப்படின்ற மாதிரி சொன்னேன் நான். ரொம்ப காமெடியா தான் சொன்னேன். காமெடியா இல்ல ரொம்ப நல்லது தான் அதுவும். எனக்கும் நீங்க ஹெல்ப் பண்ண மாரி ஆயிடும்ல. ஓகே. கமெண்ட் தேங்க்ஸ் சார் யூஸ் ஆர் 5 கேண்டில் ரூல் எல்ஹெச் பிரைஸ் வில் கிராஸ் பிரைஸ். ரெண்டாவது இன்னொன்று சொல்லிடுறேன் நான். இன்னைக்கு கிளாஸ் இதோட போதும். இதுக்கு மேலே நம்ம போனோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்னைக்கு படித்தது இன்னைக்கு சொல்லி கொடுத்தது எல்லாத்தையுமே இன்னையோட மறந்துடாதீங்க. நீங்கள் நாளைக்கு லீவு இருக்குது உங்களுக்கு. நீங்கள் உட்காந்து இந்த சார்ட் நான் சொன்னபடி ஒவ்வொன்றுத்தையும் நவுத்தி ஒவ்வொன்றா நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணுங்க. இது எப்படி இது இப்போ இத்தனை ட்ரேட் எடுத்தால் இப்படி இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு எனக்கு வந்துட்டு பேக் டெஸ்ட் பண்ண இதெல்லாம் வந்து சார்ட் எல்லாம் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன சொல்றதுன்னே தெரில. நம்ம என்ன இங்க வந்து இந்த காசை வாங்கிட்டு இருக்கிறோம் எல்லாத்தையும். இது ஆக்சுவலா இது இண்டிகேட்டருக்கு எப்படி வந்து பேக் டெஸ்ட் பண்ணுவாங்க? இண்டிகேட்டருக்கு பேக் டெஸ்ட் பண்ணணும்னா பேப்பர் டெஸ்டிங் தான் பண்ணணும். பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ணணும். நம்ம தான் உட்காந்துட்டு அதை எழுதிட்டு இருக்கணும் உட்காந்து. ஸோ அதனால வந்துட்டு அப்படி இல்லை. நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா இல்லை பணம் உங்க பணத்தை போட்டு தான் ட்ரேட் பண்றீங்க. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கங்க. லாஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு தான் லாஸ் எனக்கு இல்லை. அதனால நல்லா உட்காந்து இதெல்லாம் இன்னைக்கு படிச்சது எல்லாத்தையுமே வந்து சார்ட்ல ஒரு வாட்டி செக் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் சார். வி செக்டு 2 scenarios பட் இட் டிட் நாட் ஒர்க். வாட் ஷுட் வி டூ இன் தட் சுச்சுவேஷன்? ஹவு டு ப்ரிடிக்ட் தட் இயர்லியர்? இயர்லியராக வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஜோஷியெல்லாம் பார்க்க முடியாது. ஷாஷியா பி நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கங்க. நம்ம வந்து ஜோசியம் பார்க்குற விஷயம் கிடையாது இது. ரூலை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து ட்ரேட் எடுத்தோம்னா ப்ராபபிலிட்டி அப்படின்னு இருக்கு. அந்த ப்ராபபிலிட்டி பிரகாரம் 10 ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னாச்சுன்னா 6 ட்ரேடு 7 ட்ரேடு நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகும். 4 ட்ரேடு கிட்ட நம்மளுக்கு லாஸ் ஆகும். இது வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை மட்டும் வச்சு நாம சொல்றது. ஆனா ஒன்னு சொல்றேன் நல்லா கேட்டுங்க. நீங்க வந்து எல்லாத்தையும் கத்துக்கல. ஒரு பார்ட் தான் இப்ப கத்து இருக்கிறீங்க. அந்த பார்ட்ல வந்து ஃபெமிலியர் ஆகுங்க. ஆனா இதை வச்சு ட்ரேட் பண்ணாதீங்க. புரியுதுங்களா? இது கூட இன்னும் இருக்கு. அடுத்த கிளாஸ்ல வந்துட்டு ஆர்டர் பிளாக் அதெல்லாம் போடுறப்ப இன்னும் உங்களுக்கு இதா வரும். எப்ப இதை யூஸ் பண்ணலாம்? மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் மட்டும் போதுமா? இல்ல மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் டிமாண்ட் ஜோன்ல இருக்கணும். டிமாண்ட் ஜோனா? அது என்னங்க டிமாண்ட் ஜோனு? சப்ளை ஜோன்ல இருக்கணும். சப்ளை ஜோன் அது என்ன சப்ளை ஜோனு? இது எல்லாமே வந்து பார்ப்போம். அப்போ ஆர்டர் பிளாக், புல்லிஷ் ஆர்டர் பிளாக், பேரிஷ் ஆர்டர் பிளாக், எஃப்இஜி, பேரிஷ் எஃப்இஜி, புல்லிஷ் எஃப்இஜி, இது எல்லாத்தையும் பார்த்து அது கூட இந்த மார்க்கெட்டு ஸ்ட்ரக்சரையும் பார்த்து அப்பதான் வந்து நம்ம வந்து ட்ரேட் எடுப்போம். அப்போ எடுக்கிறப்ப இன்னும் வந்து நம்மளுடைய ட்ரேட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இப்போ நீங்க கத்துக்கிட்டது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் நாள் டிரைவிங் கத்துக்கிற மாரி. இன்னைக்கே நான் கார் ஓட்டுவேன்னு நினைச்சீங்கன்னா ஆக்சிடென்ட் தான், எங்கேயா போய் இடிச்சு தான் விழுவீங்க. ஸோ இது வந்து பேசிக். இது வந்து பேசிக். நீங்க படிச்சது பேசிக். ஏபிசிடி படிச்சிருக்கீங்க இன்னைக்கு, இல்ல 1 2 3 படிச்சிருக்கீங்க. எனக்கு இப்போ இன்னைக்கே எனக்கு அல்ஜிப்ரா தெரியும்னு நினைக்காதீங்க. புரியுதுங்களா? இது படிச்சது வந்து பேசிக் தான். ஓகே. அதனால இதை வச்சே நீங்க வந்து சக்சஸ் பண்ணிட முடியாது. ஸோ அதனால இதுல வந்து நீங்க ஃபெமிலியர் ஆகணும். எந்த அளவுக்கு பேசிக்ல வந்து நீங்க ரொம்ப தரவா இருக்கீங்களோ
அந்த அளவுக்கு பெரிய ஒரு ட்ரேடரா வளருவீங்க. ஸோ அதனால இத வந்து திருப்பி, திருப்பி, திருப்பி இந்த இதுல வந்து ஃபெமிலியர் ஆயிக்கங்க. அடுத்த கிளாஸ்ல நம்ம அடுத்தது வந்து சொல்றேன் நான். என்ன படிக்கணும் அப்படின்னு நானே ஆன்லைன்ல கிளாஸ்க்கு வருவோம். ஸ்கேல்பிங் பெஸ்ட்டா இருக்குமா சார்? ஸ்கேல்பிங்க்கு இருக்கிறப்ப செட்டிங்ஸ்லாம் மாத்த வேண்டியது இருக்கு இந்த இதுல. அதெல்லாம் வந்து நான் அப்புறமா வந்து சொல்றேன் நானு எப்படின்னு சொல்லிட்டு. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்லயே. இப்ப இப்ப இருங்க. ஒரு நிமிஷம். நீங்க அப்படியே இந்த ஸ்க்ரீன பாருங்க. இந்த இதுல வந்து என்னென்னலாம் இருக்கு பாருங்க. ஓகே. இப்போ வால்யூம் எம்ஏ லென்த்லாம் இருக்கு பார்த்தீங்களா? வால்யூம் மல்டிப்ளையர்லாம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். இதெல்லாம் ஓபியோட சம்மந்தப்பட்டது. அதனால நான் வந்து இதெல்லாம் வந்து சொல்லல நான். நான் இப்போ மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை மட்டும் தான் சொல்றேன். இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்லயே வந்துட்டு டைம் ஃப்ரேம்லாம் இருக்கு. டைம் ஃப்ரேம்லாம் வந்துட்டு ஸ்கேல்பிங்க்கு வந்து வேற டைம் ஃப்ரேம். 1 மினிட், 3 மினிட் அதெல்லாம் வந்து 1 மினிட், 3 மினிட் பெஸ்ட் வந்து ஸ்கேல்பிங்க்கு. ஓ, அதனால அதெல்லாம் பத்தி நம்ம இன்னைக்கு கிளாஸ் கிடையாது. இன்னைக்கு வந்து நம்மளுடைய கிளாஸ் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் மட்டும்தான். சார் இது ஸ்கேல்பிங் பெஸ்ட்டாக இருக்குமா? ஓகே, தேங்க்யூ அண்ணா. சார் ப்ளீஸ் ஃபார் 1 வீக் ஹவு மச் மணி யூ ஏர்ன் ஃப்ரம் ஆப்ஷன். ஒருத்தர் வந்து கேட்குறாரு, எத்தனை ஒரு வாரத்தில் வந்து எவ்வளோ பணம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எல்லாம் இந்த பிக் பாஸ் ஷோ பார்த்து பார்த்து ஒரு வீட்டுக்குள்ள அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க, எப்படி எப்படிலாம் சமைக்கிறாங்க, எப்படி எங்கெல்லாம் தூங்குறாங்க, எப்படி எப்படிலாம் சண்டை போடுறாங்க அப்படின்ட்டு இந்த ரியாலிட்டி ஷோ பார்த்து பார்த்து நம்ம மக்களுக்கும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு ஆச்சுன்னா, இவர் எவ்வளோ சம்பாதிக்கிறாரு. ரியாலிட்டி ஷோ பார்க்க வராங்க. ஆம்பளைங்கிட்ட சம்பளத்தை கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பொண்ணுங்கிட்ட வயசை கேட்கக்கூடாதுன்னுவாங்க. அதனால எவ்வளோ சம்பாதிக்கிறீங்கன்னு என்கிட்ட கேட்காதீங்க. சார் கேன் வி கெட் திஸ் லைவ் ரெக்கார்டட் வீடியோ இன் யூடியூப்? இந்த வீடியோ வந்து இதாகும், போஸ்ட் ஆகும். ஏன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபார் டெஸ்டிங் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஒன்லி ஃபார் டெஸ்டிங் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஒன்லி அண்ணா. ஆமாம், இந்த டூல் வந்து பெஸ்ட்டு வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். நிஃப்டிக்கு வந்து இதாக இருக்கும். பேங்க் நிஃப்டி வந்து நீங்கள் போகிறது வந்து அது வொலட்டிலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நிறைய தப்பு பண்ணுவீங்க. நம்ம சிக்கலில் மாட்டுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் நிஃப்டியை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிஃப்டி வந்து ஒரு சேஃபான ஒரு இது. சார் ஹவு கேன் ஜாயின் ஒரு கதிர்வேல் வாட்ஸ்அப் குரூப்பை நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் நான். அது இருக்கு, ஆனால் அதை யூஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா அது என்னுடைய வெளிநாட்டு நம்பரில் இருக்கு. அதனால இது பண்ணிட்டு தான் நான் வந்து இது ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். யாராவது அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் டெலிகிராம் குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிக்கங்க. காட் பிளஸ் யூ. டுமாரோ கிளாஸ் டைம், டுடே கிளாஸ் சூப்பர்ண்ணா. நாளைக்கும் கிளாஸ் வேணுமா? அதுதான் கேட்டேன். ஞாயிற்றுக்கிழமை வேணுமா, திங்கக்கிழமை, சனிக்கிழமையும் எல்லாம் வேணுன்ட்டீங்க. ஓகே. ஓகே. இன்னைக்கு கிளாஸ் இன்னையோட போகட்டும். நல்ல இரவா முடியட்டும். கிளாஸ் கேட்டதோட இருக்காதீங்க. செல்ஃபாக நீங்கள் படிங்க. இந்த இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் யூடியூப்லேயும் நான் வந்து அதை போடுவேன். இன்னைக்கோ இல்லை நாளைக்கோ அதை வந்து பற்றி போடுவேன். நீங்கள் இல்லாட்டினா என்னுடைய ட்ரேடிங் வியூவில் போயிட்டு கூட அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள். இல்லை நீங்களே மார்க் பண்ணுங்கள். உங்களுக்கு தான் சொல்லி கொடுத்துட்டேன்ல, ஃபைவ் கேண்டில் ரூல் அப்படின்ட்டு. நீங்களே மார்க் பண்ணுங்கள், நீங்களே செக் பண்ணுங்கள். எதுக்கு இண்டிகேட்டர்? அப்புறம் இண்டிகேட்டர் வந்து ட்ரேட் பண்ணுறப்ப வச்சுக்கலாம். நீ செக் பண்ணுறதுக்கெல்லாம் படிக்கிறதுக்கெல்லாம் நீங்களே இது பண்ணிக்கங்க. ஓகே. நெக்ஸ்ட் சாட்டர்டே வச்சுக்கலாம் சார். ஓகே, நெக்ஸ்ட் சாட்டர்டே. ஓகே, குட் நைட்.